பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டி. வணக்கம் சார். சாணக்கியா கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தீங்க. இந்த கருத்து கணிப்பு எப்படி நடந்துருந்துச்சு? இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் உங்களுக்கு எப்படி முதல்ல இருந்துச்சு? ஏப்ரல் மே மாதத்தில் பண்ணோம். அப்போ வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெளிவாக இருந்துச்சு. கூட்டணி தவிர திரு அண்ணாமலை மாற்றப்பட்டிருந்தார், திரு விஜயோடைய என்ட்ரி வந்துருச்சு. ஸோ வந்து யார் எந்த பக்கம் போகிறாங்கிற ஒரு ஐடியாவோடு நம்ம கிளம்பும்போது இந்த நேரத்தில் கிளம்பிட்டு முதல்ல எடுக்கிற ஒரு வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால அடுத்து ஒரு 3-4 நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். எவ்ரி 3 months கொடுக்க பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நம்ம வந்து அதை மூடு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சரியான டைமாக இருக்கும்னு பார்த்தோம். அதனால தான் இந்த ஏப்ரல் மே மாதம் பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க பண்ணோம். எனக்கு இந்த நம்பர்ஸ் வந்து சர்ப்ரைஸாக இல்லை. அதர் தென் விஜய் வந்து 6 to 10 வருவார் அப்படிங்கிறது நான் வந்து டே 1 சொல்லிகிட்டே வந்தேன். அது வந்து 22ங்கிற அளவுக்கு போய் நிற்கிது அப்படிங்கிறது வந்து எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. அது வந்து இந்த சாம்பிளிங்கில் நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயமா இருக்கும். நம்ம யார்கிட்ட போய் கேட்குறோன்னு இருக்குல்ல, இப்போ நம்ம 4 பேர் இங்கே இருக்கிறோம், உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு ஓட்டு சொல்லுவீங்க, ஏன்ட்டு ஒருங்கிறது. இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நீங்கள் வந்து இறுதி முடிவாக சொல்லிட முடியாது. பட் இந்த கருத்து கணிப்புங்கிறது அப்படி தான் நடக்குது. அப்போ நினைக்கிறேன் எனக்கு வந்து இதில் வேறு எங்கேயுமே எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை. இதில் விஜயுடைய ஓட்டுலையுமே அவர் ஒரு பெரிய டென்ட் கிரியேட் பண்ணுறாரு, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாருங்கிறது அது ப்ரூவ் ஆயிடுது. அது 22 இல்லையாங்கிறது ஒரு பக்கம் வச்சுருங்க. ஆனால் நிச்சயமாக நம்ம வந்து இப்போ இந்த கருத்து கணிப்புங்கிறது தொகுதி வாரி கருத்து கணிப்பு கிடையாது. 234 யார் எவ்வளோங்கிறது கிடையாது. இது வந்து மக்களுடைய மூடை மட்டும் சொல்லுது. அதனால தான் பர்சன்டேஜில் மட்டும் தான் நாங்கள் வந்து சொன்னோம். அந்த அடிப்படையில் விஜய் வந்து ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பில் நிச்சயமான ஒரு டேக்கேவாக இருக்கும். அது 22% அப்படின்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன். எப்போ ஓட்டு எவ்வளவுங்கிறது நாங்கள் 2026 பிப்ரவரி மார்ச்சில் அந்த அலையன்ஸ் எல்லாம் உறுதியாகி தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவோம். அதில் தான் எங்களாலே சொல்ல முடியும் இவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு. இப்போ வந்து அது ஓட்டு கிடையாது, மூடு. அதனால தான் நம்ம வந்து பார்க்க இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுது அப்படின்னா ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இருக்குது, டிஎம்கேக்கு எதிராக இருக்குது, விஜய்க்கு வந்து ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்துது. இதுதான் இதோடைய டேக்அவே. அப்போ விஜய்க்கு ஒரு பெரும் தாக்கம் ஏற்படுத்தான்னு ஆமாம். அது 22 அப்படின்னு நிறைய பேர் உங்களை மாதிரி அந்த நம்பரில் நின்றுவாங்க அப்படிங்கிறனால தான் நான் பின்னாடி அடுத்த ஒரு கார்டை நான் சேர்த்து போட்டேன். இது வந்து கணிப்புங்க கீழேருந்து வந்தது. நாங்கள் எப்பயுமே ஒரு நம்பரோட மாத்திர கிடையாது. அதை தாண்டி நான் வந்து அப்போ என்னுடைய பார்வை என்னவா இருக்குன்னா, இன்னமும் அவர் ஒரு 10-12% வாங்குவாருங்கிறதா இருக்குது. ஸோ 6 to 10 நான் சொன்னேன். இந்த 22லேருந்து ஒரு 10 தூக்கி இந்த பக்கம் டிஎம்கே கூட்டி நாங்கள் 12 இடத்துல. ஸோ என்னுடைய கணிப்பில் வந்து அது அப்படியே கரெக்டாக மெயின்டைன் ஆகும். டிஎம்கேக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆனால் அதெல்லாம் பாதாளத்துக்கு போகலை. அப்போ அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து ஒரு 2% நிற்கும். அதுதான் நானும் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன 2016 ரிசல்ட் போல தான் இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கும். 2016 யார் ஜெயிச்சா யார் தோத்தா, யார் 134 யார் 99ங்கிறல அது மாறும். அது டிஎம்கே ஏடிஎம்கே 2 பக்கம் வரலாங்க தான் இன்னைக்கு நிலவரம். அதில் எனக்கு வந்து 99% எனக்கு வந்து கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. இதில் கரும்பு ரொம்ப நம்ம நினைச்ச மாதிரி தான் சரியாக வந்திருக்குன்னு நினைக்கிறோம். அண்ட் இதில் வந்து அரித்மேட்டிக்கலாக, செஃபலாஜிக்கலாக, லாஜிக்கலாக எல்லா இடத்துலையுமே எல்லா கேள்வி பதிலுமே ரொம்ப கரெக்டான ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து எங்கேயுமே இங்கே இப்படி ஒன்று வந்துருச்சு, அங்கே அப்படி ஒன்று வந்துருச்சு அப்படிங்கிறது இல்லை. யார் இல்லையா சார் நம்ம சாம்பிளிங் எடுத்துக்கிட்டோம்? எல்லாரையுமே நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம போட்டிருக்கோம். எந்தெந்த தொகுதிங்கிற இடத்தையும் போட்டிருக்கோம். 40 தொகுதி நம்ம வந்து நம்ம களத்தில் நம்ம நின்னோம். வேறு தொகுதிகள் தமிழ்நாடு முழுக்க, தெற்க வடக்க மேற்க எல்லா இடத்துலையுமே. அதில் எல்லா ஏஜ் குரூப்பையும் பார்த்துருக்குறோம். நம்ம வந்து ஓட்டு போடுறவங்க எந்த குழந்தைகள்ட்டலாம் கேட்கல, நம்ம ஓட்டு போடுறவங்க கேட்டிருக்கிறோம். மேல் ஃபீமேல் ரேஷியோ வந்து ஒரு 60-40ங்கிற ரேஞ்சில் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே வந்து ஆக்சுவலாக வந்து லேடிஸ் வந்து அதிகம். நம்மகிட்ட வந்து ஒரு 1%-2% லேடிஸ் அதிகம். பட் நம்ம எப்பயுமே வெளியில் சொல்கிற லேடிஸ்க்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். அதனால் ஒரு 60-40 ரேஞ்ச் நம்ம வந்து நாங்கள் எங்கள் டீமுக்கு வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்தோடைய ரெப்ரசன்டேஷன் இதில் இருக்குது. அதுதான் இந்த ரிசல்ட்டே. நீங்கள் மற்ற கருத்துக்கள் வரும்போதோ மற்ற கொடுத்துட்டு இருக்கிறதோ நாளைக்கு வரப்போகிற பிற கருத்துக்களை பாருங்கள், இதுல இருந்து மாறி இருக்காது. அது வந்து நாங்கள் we have tapped the pulse appropriately அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். நாங்கள் வந்து தப்பாக நாங்கள் கணக்கு பண்ணல, ரொம்ப சரியாக கணிச்சிருக்கோம்னு பார்க்குறேன். நம்பர் சின்னதாக வேரி ஆகலாம். அதனால் நானே விஜய்க்கு இவ்வளோ வந்திருக்குதாங்கிறத அடுத்த கணிப்பில் நான் உறுதியாக சொல்லிடுவேன். அது என்ன வேணா இப்போ நம்ம வந்து இந்த சாம்பிள் வந்து இந்த பக்கம் ஒரு 3060, இன்னொரு வேறு ஊரில் வேறு சாம்பிள் வரும்போது அதுவும் திரும்பி வந்துச்சுன்னா அது வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். அப்போ அது வேறையாக வந்துச்சுன்னா ஓகே நம்ம பண்ண போகிறோம். அது அந்த மூடு நான் சொல்கிறேன் இல்லையா. அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சாம்பிளையும் நம்ம பார்க்க, இப்போ இந்த 4 பேர்ட்ட கேட்டிருக்கோம், இது வந்து ஒரு ஒப்பீனியன். அடுத்த 4 பேர்ட்ட கேட்போம், அது ஒரு ஒப்பீனியன். அப்போ ரெண்டு எவ்வளோ தூரம் டிஃபர் ஆகுது, எவ்வளோ தூரம் மேட்ச் ஆகுங்கிற பொறுத்து we can come to conclusion. அதுக்கு தான் நாங்கள் இன்னொரு 4 கருத்துக்கள் பண்ணணுங்கிற ஒரு பிளான்ல இருக்கு. இது வந்து உங்களுக்கு டைரக்ஷன் காட்டுது. இப்போ ஓகே வண்டி எந்த திசையை நோக்கி போக போகுது, அப்போ எக்ஸாக்டாக எத்தனை மணிக்கு எந்த ஸ்டேஷனில் நிற்கும், யார் இறங்குவா யார் ஏறுவாங்கிறது இன்னமும் அப்புறப்பட்ட அடுத்தடுத்த சர்வேல சொல்ல முடியும். யாரை வச்சு எடுத்தோம் சார்? ஏன்னா சம்டைம்ஸ் எங்களுடைய அதுலேயே நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், சாணக்கியாவுடைய ஸ்டாஃப்
சாணக்கியால பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிஸ்டில் படித்த இதுக்கு முன்னாடி உள்ளவங்க, பாண்டேட்ட பியூர் பாலிடிக்ஸ் படித்தவங்க, முழுக்க நம்முடைய ஸ்டாஃபை தவிர ஒரே ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கூட கிடையாது. நம்ம டே ஒன்லேருந்து நம்ம சாணக்கிய ஆரம்பிச்சதுலேருந்து 2019 நம்ம நடத்தின கருத்து கணிப்பு ஆரம்பத்தில் 19 நடத்த முடியாமல் இருந்தபோது வெறும் கணிப்புகள், வெறும் கருத்துக்கள், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள பழைய அனலிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாமே நம்ம என்னால் முடிஞ்சு செஞ்சுருக்கோம். அதுக்கு பிறகு 21 நம்ம டீமை நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ நம்மகிட்ட சொந்தமாக டீம் வர ஆரம்பிச்சது. அப்போ நம்ம இந்த கருத்து நடத்தணும். முழுக்க எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸோட இன்ஃப்ளூயன்ஸோ அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனோ இல்லாமல் முழுக்க சாணக்கியாவோட டீம், நம்முடைய ட்ரெயின்டு டீம், நம்மகிட்ட ஏற்கனவே படித்த மக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணது. மேல் ஃபீமேல் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கிரவுண்டில் கருத்து கணிப்பு எடுக்கிறவங்க அவங்களுக்கு ஃபேவரான அல்லது அவங்களால ஈஸி அப்ரோச் பண்ண முடிஞ்சவங்கள்ட்டே எடுத்துப்பாங்க. அதுக்கு தான் 40 தொகுதி நம்ம கொடுத்துருக்குறோம். 40லையுமே சரியாக வந்திருக்காங்கிறது நாங்களே பார்த்துருக்கோம். ஒரு தொகுதியில் ஒருத்தர் 50 எடுத்திருக்காரு, இன்னொரு தொகுதியில் ஒருத்தர் 70 எடுத்திருக்காரு, இன்னொரு தொகுதியில் ஒருத்தர் 30 எடுத்திருக்காரு. இப்படி வேறு. ஸோ இந்த நம்பர்ஸும் மாறுது, இந்த தொகுதியும் மாறுது. இது எல்லாம் நாங்கள் கண்டபிள் பண்ணி நாங்கள் எங்களுக்குள்ள பெரிய டிஸ்கஷன் டிபேட்லாம் நடத்தி எங்கேயாவது கான்ட்ரடிக்ஷன் ஆகுதாங்கிறலாம் பார்த்து டவுன் சவுத்தில் ஒரு தொகுதி, நம்ம வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு தொகுதி, சென்னையில் ஒரு தொகுதி, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துட்டு அந்த தொகுதியில் கூட வந்திருக்குன்னா அந்த தொகுதியோட ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு இப்படி இல்லாமல் நாங்கள் வந்து ஃபுல் ப்ரூஃப் பண்ணுறது. அதுதான் சொல்லி சாப்பிட்றேன். நீங்கள் வந்து நாங்கள் பண்ணுற கருத்து கணிப்புகள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு போய் நிற்கிறது இல்லை. நாங்கள் அதை மூடு மேப்பிங்னு சொல்கிறோம். நாங்கள் வந்து கையில் பேனா பேப்பர் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. அதில் சில விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறோம். அது சொன்னால் நீங்கள் தொழில் கற்றுக்கிடுவீங்க, நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கு பாடமே அதுதான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது, எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து இதை கொண்டு வராங்கனால எங்களுக்கு வந்து வந்த நம்பரில் ஏதாவது ஒரு தப்பாக இருக்குமோ, ஏதாவது கோல்மால் பண்ணியிருப்பாங்களோங்கிற டவுட்டே கிடையாது. அப்படி வரக்கூடிய டவுட் வரும்போது எங்கள் ஆட்கள் மேலே டவுட் கிடையாது. சில பேர் வந்து வீம்புக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து நான் கேட்கணும்னு வச்சுக்கலாம், உங்கள்கிட்ட நான் இப்போ கருத்து கணிப்பு கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சும்மா கொலை போடுவோங்கிறக்கா சொல்லிங்க அப்படின்னு மக்கள்கிட்ட நிறைய பேர் ஒரு அதெல்லாம் எங்களால் வந்து இந்த மாதிரி கிராஸ் வெரிஃபை பண்ணும்போது கண்டுபிடிச்சிட முடியும். அதுதான் 3065 போய் யாராவது கேட்டிருப்பாங்களா? நாங்கள் ஒரு 3000 பேர் 4000 பேர் தான் டார்கெட் பண்ணியிருப்போம். 65 ஏன் போய் நிற்கும்? அப்போ எதெல்லாம் செல்லாத ஓட்டுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நாங்கள் எல்லாத்தையுமே உங்கள் ஃபார்முலா வச்சுருக்கோம். இதுக்குள்ளே இருந்தால் இதுக்குள்ளே இல்லைன்னா அது இப்படி இருக்கணும். ஒன்று ஒரு நேச்சர் வச்சுருக்கோம். இது எப்படி ஓவராக போக முடியும், எவ்வளோ கம்மியாக போக முடியும், அதை நேச்சரை தாண்டி போகக்கூடிய விஷயங்கள் நம்ம வெளியே வச்சுருக்கோம். அப்படி வந்தது தான் அந்த 3060. வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த நம்பர்ஸ் அண்ட் அவுட்கம். ஓகே சார், இப்போ இது மே ஆரம்பத்துலேயும் ஏப்ரல் எண்டுலேயும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அது கூட்டணிக்கு கூடுதல் குழப்பமாக இருந்த டைமில் ஒரு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைஞ்சு அதுதான் சொன்னேன். நாங்கள் இப்போ அந்த தேர்ந்தெடுத்த காரணமே வந்து அண்ணாமலை மாற்றம். ஸோ அது ஒரு இம்பாக்ட் இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அதிமுக பாஜக கூட்டணி அதுக்கு பிறகு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் தானே வந்துருந்துச்சு. அது கூட முக்கியமான ரோல் இல்லைங்க. நீங்கள் அது எவ்வளோ பெரிய ரோலுங்க. பாமக இன்னும் முடிவு எடுக்காமல் இருந்துச்சு. பாமக வந்து 99% அதிமுக கூட்டணி தான் போகணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. நாங்கள் கீழே போய் பார்க்கும்போது அவங்க எல்லாமே அந்த ஐடியாவில் தான் ஓட்டு போடுறாங்க. அவர்கள் வந்து இவங்க தனியாக ஒன்று, ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் பாமக எங்கே போவாங்க. சும்மா உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கள். நான் கருத்து கணிப்பாக போட மாட்டேன். சும்மா உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லுங்கள். பாமகக்கு வாய்ப்பு எனக்கு திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் வெளியேறினா தான் அங்கே போக முடியும். ஒரு வாய்ப்பு. இப்போ வந்து இந்த விஜய் கூட போனார்னா விஜய் அவர் மட்டும் இருப்பாங்க. சீட்டு எப்படி கன்வர்ஷன் வரும்? இப்போ அதிமுக பாஜக ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற இந்த மாதிரி சேர்ந்து போனாங்க. இவருக்கு ஒரு 25 சீட்டு கிடைக்குதுன்னா 20 சீட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கான்ஃபிடன்ஸ் கூடும். விஜய் கூட போயிட்டு 50 சீட் வாங்குறான்னு வச்சுக்கோங்க, எத்தனை சீட் ஜெயிக்க முடியுங்கிற உத்தரவாதம் எங்கே இருக்குது? அது அவங்களுக்கு தெரியாதான்னு அவ்வளோ பெரிய அனுபவசாலிகள், அவ்வளோ தேர்தலில் பார்த்தவங்க, தனியாக பார்த்தவங்க, 2 கூட்டில் இருந்து பார்த்தவங்க, அவங்களுக்கு தெரியாதானே. அப்போ அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வடக்கு மாவட்ட வாக்காளர்களே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவர் இங்கே தான் இருப்பாருங்கிற. ஆனால் அப்பா பையனுக்கு இடையிலேயே பிரச்சனை இருக்குது. அப்போ அதுவே இன்னும் அதெல்லாம் வந்து எங்களுடைய சர்வேல வரல. அந்த பீரியட் அது நடக்கவும் இல்லை. இது ரொம்ப சர்வே. அது வந்து மே லாஸ்ட்டில் தான் அந்த சண்டே வெளியே வந்துச்சு. மே 15க்கு பிறகு தான் அந்த சண்டே வந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து இருக்கும்போது சண்டையில் இல்லை. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து ஏப்ரல் அதாவது ஒரு மாசம் நான் சொல்றேன். அதான் ஒரு மாசமாவே அதுல அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. இப்போ என்னாச்சு? அந்த சண்டை நான் வந்து அந்த சண்டை பற்றியே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தனியாக போயிட்டு கொடுத்துருக்கேன். நீ அது ஒன்றுமே அங்கே சாதாரண குடும்ப பிரச்சனைங்க. நீங்கள் நினைக்கிற கொள்கை கோட்பாடு சிக்கெல்லாம் கிடையாது. இப்போ தான் வந்திருக்கு. அவங்க என்ன இப்போ வந்து நாங்கள் திமுக கூட கூட்டு போகலான்னு முடிவு வந்திருக்காங்களா, இல்லை தனியாக போட்டுலாம் முடிவு வந்திருக்காங்களா? அவங்க அந்த பிரச்சனையே அதுவுமே கிடையாது. இது கொள்கை. அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் வரவேற்கல. இல்லை அவசியம் இல்லைங்க, அவசியம் இல்லைங்க. அவருக்கான தேவை எப்போ இருக்குங்கிற பார்த்து செய்வாருங்க. நீங்கள் எப்போ எதை சொல்லணும்? நீங்கள் நேற்று தான் போட்டிருக்காரு இடி ரைடை பற்றி சிஎம் விஜய் வந்து போட்டிருக்காரு. நீங்கள் ஏங்க அப்பயே போடலன்னு சொல்லுவீங்களா? நீங்க முந்தானத்தை சொல்ல இடி ரைடு நடந்தோடனே சொல்லி அமைஞ்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் அவங்க சோரி வரவேற்க அவசியம் கிடையாது. ஏங்க வரவேற்கணும்? நான் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய அணி வந்திருக்கு. ஒரு பெரிய அவர் கூட்டணிக்குள்ள இருக்கிறார்கள். டிசம்பர் தான் முடியும் நான் சொல்றேன். நான் இல்ல அவருக்கு வந்து நான் வேற வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்னேனே தவிர அவர் இங்கதான் இருக்கிறாரு நான் சொல்ல. நான் அப்ப உங்களுக்கான சும்மா லாஜிக்கலா ரிட்டார் நீங்க பண்ற மாதிரி சும்மா அவர் மறுத்தாரான்னு கேட்டு போறேன். நான் அப்படி சொல்லி நீங்க அதான் வழக்கமா கேட்பீங்க. அவர் மறுக்கல. இப்போ வந்து அவர் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இல்லைன்னு சொன்னாரா? இப்படி இருக்கும்போது டிசம்பருக்கு வரைக்கும் அது உறுதியாகாத அவங்க சொல்ல மாட்டாங்கன்ற பட்சத்தில் வாக்காளர்கள் மத்தியில பாமக அதிமுக பாஜக கூட்டணியோட தான் இருக்கும் என்ற எண்ணம் இருக்கு. அது அவர்களுடைய வாக்காளர் மத்தியில் அப்படிதான் இருக்கும்.
ஸோ டிடிவி ஓபிஎஸ் அவங்களும் அவங்க எல்லாம் கூட இருக்கிறதா தான் வாக்காளர் நினைக்கிறேன். தெற்க இருக்கிறவங்க பூரா, அந்த டெல்டா பெல்ட்ல இருக்கிறவங்க பூரா, ஏடிஎம்கே வாக்காளர் இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுக, இந்த ஏடிஎம்கே பிஜேபி இணைந்ததை 2 அலையன்ஸ் + 2 அலையன்ஸில் இருந்தவங்க எல்லாருமே பெரிய பூஸ்டப்பாக நினைக்கிறாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், பாமக, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதா தான் பொருள். மக்கள் அப்படிதான் கருதுறாங்க. அந்த நினைப்புல தான் நம்முடைய கருத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார், இப்போ இதில் மத்திய பாஜகவினுடைய ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு தமிழகத்தில் எடுத்திருந்தோம். அதில் கிடைச்சிருக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அது வந்து நான் அதில் எதிர்பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாசிட்டிவிட்டி டுவர்ட்ஸ் சென்ட்ரல் பிஜேபி கவர்மெண்ட் வந்து கூட்டிகிட்டே போகிற பார்க்குறேன். ஆனால் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தானே அதிகமாக இருக்குது. மோசங்கிறது கொஞ்சம் கூடுதலாக தானே இருக்குது. ஆமாம், மோசம் தான் கூடுதலாக இருக்கும், பரவாயில்லைங்கிற நடுவில் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எங்கே பார்க்கணும்? தமிழ்நாட்டில்னு பார்க்கணும். புரியுங்களா? இது குஜராத்தில் இந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மியான நம்பர். உங்களுக்கு புரியுங்களா? இது வந்து குஜராத்தில் வந்துச்சு, டெல்லியில் வந்துச்சு, யூபியில் வந்துச்சுன்னா என்னங்க சொல்லலாம். தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? பாஜக வராது. அப்போ மத்திய பாஜக ஆட்சி சிறப்பாக செயல்படுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ஆம் எத்தனை வருஷம் இருக்கான்னு பாருங்க. நரேந்திர மோடி சிறப்பாக செயல்படுறாங்கிறதுக்கு ஆம் எத்தனை வருஷம். இந்த நம்பர் ஓட்டா கன்வெர்ட் ஆச்சுன்னா நீங்கள் என்ன ஆகுன்னு வச்சுங்க. அது ஓட்டா கன்வெர்ட் ஆகலை. ஆனால் நான் சொன்னேன் இந்த என்ன இந்த கேள்விக்கான பதில் வந்து டிஎம்கே காரங்களும் சொல்லியிருக்காங்கன்னு சேர்த்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நாங்கள் வந்து பிஜேபி காரங்கிட்ட மட்டும் கேட்கல. இந்த கேள்விக்கான பதில் ஒரு 35% நரேந்திர மோடி சிறப்பாக சொல்லுவாரு, 33% சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க. பிஜேபி ஆட்சி நல்லா இருக்குன்னு ஒரு 40% சொல்லியிருக்கான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. ஸோ இந்த 35-30 வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இந்த 30%ங்கிறது பிஜேபிக்கான ஓட்டா மாறினா நீங்களாம் என்னன்னு யோசிங்க. அது ஓட்டு இல்லை, ஆனால் பாசிட்டிவான எண்ணம் கூடிக்கிட்டே போது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து பிஜேபிக்கு எதிராக ஒரு ஹேட்ரட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை, அந்த வெறுப்புணர்வு இல்லை. அது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. நீங்கள் கட்டின பிம்பம்லாம் உடஞ்சிக்கிட்டே போகுதுங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் அது. ஆனால் சார் 28% சூப்பர், பட் அதை விட மோசம்ங்கிறது கூடுதலாக உங்களுக்கு சொன்னேன். நான் திரும்ப இருக்க சொல்றேன். 72% வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 28% சூப்பர்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து இந்த பக்கம் பரவாயில்லைன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதை நீங்க மறந்துடுவீங்க. அது பரவாயில்ல, நான் சொல்றேன். அது பரவாயில்லைங்கிற நம்பர்ல பரவாயில்ல, தெரியல, அப்புறம் தான் சொன்னோம், நோ ஒப்பீனியன், இதில் கருத்து கூற விரும்பல எல்லாமே சேர்ந்து தான் இருக்கு. சரிங்களா? அதுல என்ன பாயிண்ட்னா நோ நெகட்டிவ்னு பாயிண்ட். ஏன்னா பிஜேபி அரசு மோசம்னு தெளிவா ஒரு நம்பர் வந்துருச்சு, பிஜேபி அரசு சூப்பர்னு தெளிவா ஒரு நம்பர் வந்துருச்சு. சூப்பர்னு சொல்ல மாட்டேன், மோசம்னு சொல்ல மாட்டேங்கிற நம்பர் தான் இந்த பக்கம் இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க கடைசியில் ஓட்டுலங்கிறது தெரியாது. சரிங்களா? அதை சரிபாதி பிரிச்சாலும் இந்த பக்கம் ஒரு பேச்சுக்கு நீங்க இந்த பரவாயில்ல தெரியலன்னு சொல்லி சொன்னாங்க, ஒரு 40 இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து 20 போனா 20 இல்ல 30-10 போனா கூட அந்த பக்கம் வந்து நெகட்டிவ் பக்கம் நாங்கள் 30 போயிடுவாங்க. 10 வருவாங்கன்னா இங்க 28ங்கிறது 38 மாறி நிற்கும் பாசிட்டிவா. அதான் சொல்ல, நீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் கட்டமைத்த பிம்பம் 62 நெகட்டிவால இருக்கு. ஆமாங்க, இருக்குங்க. இப்பயுமே உங்க தகவலுக்காக இப்பயுமே ஆல் இந்தியாலே பிஜேபி ஆன ரேஷியோக்கு வந்துருச்சு. பிஜேபி ஆல் இந்தியாலே 42% தான் வாங்கியிருக்கு. ஏடிஎம்கே கூட இருக்குல்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் பிஜேபி இல்லைன்னு நீங்க ஆல் இந்தியா லெவல்லையே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியே 60% மக்களுடைய வாக்குகளை வாங்கல. புரியுங்களா? இதைத்தான் பாதி பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் வந்து பாத்தீங்களா வாங்கலாம். அப்ப காங்கிரஸ் எத்தனை மக்கள் வாக்கு வாங்கலங்கிற பார்க்கணும்ல. அப்ப தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு ஒரு 30-40% மக்களுடைய வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, 60% மக்கள் எதிர இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்த 40ங்கிற நம்பர் ஹியூஜ், வெரி ஹியூஜ். அது பிஜேபி தமிழகத்தில் இல்லை என்கிற கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை உடைத்தெறிகிறது. அதுதான் சொல்லுவார். பாஜகவின் ஆட்சியை விட மோடியின் செயல்பாடு சூப்பர்னு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது வந்து இந்த கருத்துக்கள் இல்லை, நாங்கள் 2014 நடத்த கருத்தில் பண்ணுறோம். அது வந்து நீங்கள் ஒரு பாடமாக நீங்கள் வந்து தனியாக புரிஞ்சுக்கலாம். இண்டிவிஜுவல்ஸுக்கு எப்பயுமே ஓட்டு இன்ஸ்டிடியூஷனோட கூட இருக்கும். நம்ம எப்பயுமே நான் வந்து 2016 நான் வந்து முதல்ல மக்கள் மன்றம் பண்ணும்போது சொன்னேன், தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் ஒரே மாதிரி தான் வாக்களிப்பாங்க. அவர்கள் சித்தாந்தங்களுக்கு வாக்களிப்பதை விட அவர் வந்து தனிநபர்களுக்கு தான் வாக்களிக்கிறார். நம்ம வந்து காங்கிரஸ் ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க, காமராஜர் ஆட்சி தான் சொல்லுவாங்க. புரியுங்களா உங்களுக்கு? அவருக்கு முன்னாடி வந்து ராஜாஜி என்ன ஆட்சி கொடுத்தாரு, பின்னாடி பக்தவத்சலன் என்ன ஆட்சி கொடுத்தாரு. அப்போ காங்கிரஸ் ஆட்சினா நீங்கள் யார் ஆட்சின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. அப்போ காமராஜர் ஆட்சின்னு சொல்றது தான் வழக்கம். அதை மோடிக்கு சர்க்கார் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுங்களா? அப்போ வந்து எப்பயுமே எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, விஜயகாந்த் கட்சி, விஜய் கட்சி, சீமான் கட்சி, இப்படித்தான் நம்முடைய அடையாளம். நம்முடைய அடையாளம் எல்லாமே தனிநபர் சார்ந்த, சித்தாந்தங்கள் சார்ந்து இல்லை. சித்தாந்தம் ஓரளவுக்கு ஒரு சும்மா சொல்றதுக்கு ஆகும், ஆனால் உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது இண்டிவிஜுவல்ஸ் தான். அப்படி மோடி இஸ் பாப்புலர் தேர்ந்த பார்ட்டிங்கிறது ரொம்ப முன்னாடி இருந்து இருக்குது. இதற்கு முன்னாடி நாங்கள் கருத்து நடத்தலாம் பாருங்க, நாங்கள் இல்லை யார் கருத்து அப்படித்தான் நிற்கும். இன்னொரு பக்கம் போய் பாருங்க, திமுகவோட ஸ்டாலின் பாப்புலரா இருப்பார். உங்களுக்கு புரியுங்களா? ஏடிஎம்கேவோட எடப்பாடி பாப்புலரா இருக்காராங்கிறது அவருடைய கரிஷ்மா இருக்கு. அது இருக்கிற அப்படி ஒரு கேள்வி வைக்கப்படலை. அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன் வைக்கப்படலை சார்? அந்த கேள்வியில் யார் ஆட்சியை பிடிப்பாங்கிறதான கேள்வி. எடப்பாடி ஆட்சியை பிடிப்பாருங்கிறதான வந்து நிற்குது. எஸ், ஓகே. மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வச்சுருந்தீங்க. முன்னாடி சொன்ன அதே பதில் தான். நம்ம வந்து அதை நம்ம ஃபுல் ப்ரூஃப் ஆக்கிக்கிறது தான். இதே வந்து ஒரே டைப் ஆஃப் கேள்வி நம்ம 3 வச்சிருப்போம்.
மோடி எப்படிப்பட்டவர், மத்திய அரசு எப்படி இருக்குது, இடி வந்து ரெய்டுலாம் சரியா தப்பா, இவர் மோடியோட செயல்பாடு எப்படி இருக்குது, இந்த ஒரே விஷயத்த 3-4 விதமாக வைக்கும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டு பப்ளிக் இப்படி நினைக்கிறாங்க. இந்த ஒரு கேள்வியை நம்ம வேற வேற விதமாக போடுறோம். அப்பதான் நீங்க வந்து உண்மையா சொல்றீங்களா, ஒரே மாதிரி சொல்றீங்களா, உங்க மனசுல அதே எண்ணம் தான் இருக்குதா, மாத்தி மாத்தி சொன்னா கம்ப்யூட்டர் மத்திய அரசு வஞ்சிக்கிறதா அப்படின்னு இல்லை. மோடி செல்வா செல்வாரா சூப்பரா செல்வார் அப்படி ஒரு பதில் வர முடியும். உங்களுக்கு புரியுங்களா சார்? மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு, பாஜகவோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிறதுல சூப்பர்னு ஒரு 28%, 30-31% இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தா மோடி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறதாங்கிற கேள்விக்கு ஆம்னு நேரடியாகவே 46% பேர் எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, மோடி தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. 46% மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க. ஆமா, வஞ்சிக்கிறதுன்றது அடுத்த எக்ஸ்ட்ரீம். அதுதான் சொல்ல வஞ்சிக்கிறதான சண்டையை போடுதா கத்தி வச்சு குத்துதாங்கிறது கேள்வி இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது எங்களுடைய டாக்டிக்ஸ். பதில் சரியா தான் வருதா அப்படிங்கிறதுக்கு ஒரே விதமா. அடுத்து நாங்கள் இடி பத்தி ஒரு கேள்வி கேட்டிருப்போம். இடி பத்தி காமன் மேனுக்கு என்ன தெரியும் நினைக்கிறீங்க? உங்களுக்கு புரியல இடி எப்படி ஆப்ரேட் பண்ண காமன். ஆனால் அவங்களுக்கு இடிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிங்கிற அளவுக்கு தெரியும். அது திரும்ப இதே மாதிரி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி தமிழ்நாட்டு அரசு வந்து அரசியல் பழிவாங்க நடவடிக்கையா, அப்போ பழிவாங்க நடவடிக்கையா, வஞ்சிக்குதா, மோடி சரியா செயல்படலையா, பாஜக அரசு, இந்த 4மே கிட்டத்தட்ட ஒரே கேள்விதான். இதை வேற வேற விதமா நம்ம வடிவமைச்சிட்டு உங்கள்கிட்ட பதில் வந்து ஹானஸ்டா இருக்கா, சரியா இருக்கா, நீங்க அந்த இடத்துல உடும்புப்படியா இருக்கீங்களான்னு பார்க்கணும். நீங்க அப்புறம் வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னு இது பார்க்குறோம். இப்போ நீங்க இப்படி சொன்னவர் கடைசியில் ஓட்டு எப்படி போட்டாங்கன்னு பார்க்கணும். அதுதான் நீங்க பார்க்கணும். அப்ப தமிழ்நாட்டில் பிஜேபி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு 46% பேர் சொன்னாங்கன்னா 54% பேர் அப்படி நினைக்கல. நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அப்ப அது வந்து ஹியூஜ் நம்பர் அக்கார்டிங் டு டிஎன்பிஜேபி. ஆனால் சார் 46% நீங்க அங்கேயே பிடிச்சு நிக்கல, வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு நீங்க அதை எடுத்து ட்வீட் பண்ணி போட்டு தமிழ்நாட்டுல பிஜேபி இல்லைங்கிறதுக்கு ப்ரூவ் ஆச்சு, நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுக பாஜக இந்த பெரிய அணி, அந்த அணியில இருக்கிறவங்க ஒருவேளை ஆமா எஸ் ஒன்னும் பிரச்சனை இல்லையே வஞ்சிக்கல எல்லாருமே இந்த 46% மக்கள் வந்து ஆமான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஆனா நீங்க அந்த பக்கம் எதிர்த்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் யார் ஓட்டு 41% வந்து நிக்குது. சரிங்களா? அப்ப இவர்கள்லயே பலர் வந்து அங்க பக்கம் நிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப வந்து இது பிஜேபி சரியா செயல்படுதான்னு டிவிகேல இருந்து ஓட்டு போட்டிருக்காங்க, சரியா செயல்பட வஞ்சிக்குதுன்னு. நான் விஜய் கட்சி சொல்லியிருக்காங்க, நாம வந்து சாரி நாம் தமிழ் சொல்லியிருக்காங்க, வேற வேற திமுக சொல்லியிருப்பாங்க, திமுக கூட்டணி எல்லா கட்சியும் சொல்லியிருப்பாங்க. புரியுங்களா? அது எல்லாம் சேர்ந்து தான் அந்த நம்பர். அதனால there is no surprise. திமுக அரசின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு அதுல சூப்பர் 23% பரவாயில்லை, 36% மோசம் 41%. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துரும். அப்போதான் உங்களுக்கு தெரியும் 90 இன்கம்பன்சி எப்படி வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிற பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வளருகிற கட்சி. அவங்க இன்னும் அதுக்கு வந்து மோசம் கூட இதுக்கு மோசம் அதிகமா இருக்கு சார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன், அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவர்கள் வந்து வளர்கிற கட்சி, நேரடி தாக்கம் தமிழ்நாட்டில் கிடையாது, இப்பதான் வந்து குரோ ஆகிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் மீதான அதிருப்தியோட இவங்க மீது அதிருப்தி இருக்கும்போது இங்க லோக்கலைஸ்டா பப்ளிக் பார்க்குற ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது நான் டே 1 சொல்லிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். தேர்ட் டைம் பிஜேபி ஆட்சியில் இருக்கு மத்தியில், அதுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி தேர்ட் டைம் இங்க வந்து தேர்ட் டைமே கிடையாது. தமிழ்நாட்டு பிஜேபி பொறுத்தளவுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கூட கிடையாது. நீங்க அதான் திரும்ப திரும்ப தமிழ்நாட்டு பிஜேபி நீங்க புரிஞ்சுக்கணும். ஆல் இந்தியா தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? ஆல் இந்தியாக்கு அவங்க தான 3வது டைம் ஆட்சியில் இருக்காங்க. அதுதான் ராஜா, தமிழ்நாட்டுல நீங்க தனி தமிழனுக்கு உண்டு தனி குணம் உண்டு நாங்க வேற தானே சொல்றீங்க. இப்ப எங்க திருப்பி ஆல் இந்தியா நீங்க எங்க ஆல் இந்தியா பேச ஆரம்பிச்சீங்க திடீர்னு? இப்ப தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து டெசிமினேட்டட் இல்லவே இல்லை, எலிமினேட்டட் எராடிகேட்டட் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப எங்க இருக்குன்னு நான் கேட்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்காங்கல்ல. ஆமா ராஜா, அதுக்கு இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி இல்லவே இல்லைன்னு சொல்ற கட்சிக்கு அதான் நான் சொல்றேன். ஆன்டி இன்கம்பன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு, வரவேற்பு அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா நேரடி தாக்கம் தமிழ்நாட்டில் பிஜேபி பொறுத்தளவுக்கு வளருகிற இடத்துல இருக்குது. அதனால இவங்களுக்கு பாஸ் வரும். ஆனால் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வீழ்கிற இடத்துல இருக்கிறாங்க. 2 பேருமே அவங்களுடைய ஓட்டுகள் போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் வெளியே போறாங்க, சிறுபான்மையினர் பிரிகிறாங்க, வேற வேற இடத்துல வெளியே போயிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே சீமான் கட்சி ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து 8% ஓட்டு வாங்குறாங்க. 8 பெரிய நம்பரான இல்லவே இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? ஆனா 1, 3, 5, 8 வருது குரோத். அந்த ட்ரெண்ட்ல தான் நீங்க பிஜேபியை பார்க்கணும். பிஜேபி வந்து நீங்க ஆட்சி பிடிக்குமான்னு இல்ல, ஆனா பிஜேபி கன்சிஸ்டன்ட் குரோத்ல இருக்கு. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், நாளைக்கு வந்து உங்களுக்கு புரியுங்க, 2026 எலெக்ஷன்ல பிஜேபி எவ்வளவு சீட் வாங்க, எவ்வளவு ஜெயிக்க எல்லாமே போடுங்க. 10 சீட்டு தான் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சு வெறும் 10 சீட்டு தான் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்க. அது போன தேர்தலோட டபுள் மடங்கு, 2.5 மடங்கு, 100% வளர்ச்சி. உங்களுக்கு புரியுங்களா? அவ்வளவுதான். அதுதான் சொல்றேன், பிஜேபி வளர்கிறதுன்னு புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன். அவங்க எவ்வளவு சீட் வாங்குவாங்க ஜெயிப்பாங்க அப்படி நாங்க அவங்களுடைய லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும் போது இதற்கு முன்னாடி அத்தனை எம்எல்ஏ தமிழ்நாட்டில் இல்ல. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க 10 சீட்லாம் ஒரு மேட்டரா தான் சொல்லுவீங்க. ஆனா பிஜேபிக்கு 10 எம்எல்ஏ இருந்தது இல்ல. இப்ப 10 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ இருந்திருக்காங்க இதற்கு முன்னாடி. இப்பயுமே இப்ப 10 எம்எல்ஏ அட்லீஸ்ட் வந்து நிப்பாங்கன்னா தட் இஸ் குட். அதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குன்னா அது இல்லை, அது திருப்தியா மாறிக்கொண்டிருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறோம்.
முதல்வர் ஸ்டாலின் செயல்பாடு அது திமுக ஆட்சியை விட பெட்டரா முதல்வர் இருக்காரு. முதல்வர் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்ல, எப்பவுமே தனிநபர்களுக்கு வந்து அந்த சித்தாந்தங்களோட பார்ட்டியோட பாப்புலாரிட்டி கூட இருக்கும். அது இன்னொரு ப்ரூஃப் அது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய செயல்பாடு அது ஏன் தனி கேள்வியை நம்ம வச்சு மக்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக துணை முதல்வர்ல நம்ம வந்து மொத்தம் 34 அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லா அமைச்சரும் அவர் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து வெள்ளத்துக்கான நிவாரணங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது அவரது தலைமையில கூட்டம் இருந்துச்சு. முதலமைச்சர் இருக்கிறாரு, ஆனால் துணை முதலமைச்சர் தலைமையில கூட்டம் இருந்துச்சு. வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையிலையோ பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தலைமையிலோ நடக்கல, இவர் தலைமையில இருந்துச்சு. அப்போ ஏன் அப்போ துணை முதல்வருக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இல்லையா? அப்போ அவரை பத்தி ஏன் கேட்டீங்க? நம்ம விஜய் பத்தி ஏன் கேட்டீங்க? விஜய் முதலமைச்சர் தனி கட்சி தலைவர் இவர் தானங்க அடுத்த கணக்கு. இவர் தானே அந்த முகம், அவர் தான் முன்னிறுத்தப்படுகிறார். அவர் வந்து தமிழக முதலமைச்சர் போராடம்லாம் அவர் வந்து புகழ்ந்து பாராட்டி சொல்றாருல. அப்ப பப்ளிக் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும்ல. இது எப்படி ஒரு அண்ணாமலை வந்து நம்ம வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்ல போட்டு எப்படி போடுவீங்க? அண்ணாமலை மாநில தலைவரே கிடையாது, அண்ணாமலை முதலமைச்சர் கேண்டிடேட் கிடையாது. பப்ளிக் நினைக்கிறாங்க, அந்த பல்ஸ் நிக்குது. அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் நிக்குது, திரு உதயநிதிக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல. அப்ப அது எவ்வளவு பெர்சன்டேஜ் பார்க்கணும்ல. ஸோ அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் இயல்பா வந்துருது, ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. உதயநிதியை நீங்க திமுக எப்படிங்க தவிர்க்க முடியும்? அவருடைய பேரை நீங்க எப்படி தவிர்க்க முடியும்? அது ஆட்டோமேட்டிக்கா வரும்ல. அவர் வந்து அடுத்து முன்னெடுக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி அப்படிங்கிற கேள்வி சார். அதற்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதில் மோசம் 53% பேர். ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை என்னன்னா, மோசம் 53% சொன்னதுல டிஎம்கே காரங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா 53% நம்ம வந்து எல்லா கட்சிக்காரங்களையும் கேட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? அப்ப மோர் தென் 50% சொல்றாங்கன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க, டிஎம்கே அலையன்ஸுக்கு ஓட்டு போட்டவங்க, அவர்கள் கூடவே இன்னமும் இருக்கிறவர்கள். உங்களுக்கு புரியுங்களா? யார் ஜெயிப்பா அப்படிங்கிற கடைசி கேள்விக்கு 53% ஆட்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி சொல்லல. உங்களுக்கு புரியுங்களா? யார் ஜெயிப்பாங்கிற கேள்விக்கு 53% வந்து ஏடிஎம்கே பிஜேபி சொல்லல, 41% தான் சொல்றாங்க. ஆனா அதை விட அதிகமா உள்ளதிலேயே அதிகமான நம்பர் 53% சொல்றாங்கன்னா சொந்த கட்சிக்காரனுடைய கருத்து. அதான் சொல்ல ஆன்டி இன்கம்பன்சி வந்துகிட்டு இருக்கு, இங்க ஆன்டி இன்கம்பன்சி எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. நான் சொன்னதுக்கான காரணம் தான், சொந்த கட்சிக்காரங்களும் இங்க வந்து சட்டம் ஒழுங்கு இன்னும் பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் முக்கியமான 53ங்கிற நம்பர் ஹியூஜ். இதுல புரிஞ்சுக்க வேண்டியது திமுகவும் திமுக கூட்டணி இந்த கட்சிக்காரங்களும் இந்த கருத்துல இருக்கிறாங்க. அது எனக்கே தெரியும். ஏன்ட்ட நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்ட்ட ரொம்ப முக்கியமான 2 பிரமுகர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள், அவங்க எவ்வளவோ பண்றாங்க, என்னங்க இந்த பப்ளிக் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஏன் டேக்கவே என்ன அப்படின்னா, இவ்வளவு பண்ணிருக்கிறோமா இல்லையாங்கிறது இல்ல, அப்புறமா அதிருப்தி எஸ்டாப்ளிஷ் ஆகுன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. நான் சொல்ல டிஎம்கேவோட ரொம்ப நெருங்கிய நேரடி தொடர்பு அவர்களுக்காக பணி செய்கிறவர்கள் சொன்ன 2 பேர் என்கிட்ட சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்புலாம் இல்லை, அதற்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோங்க, எவ்வளோ செஞ்சு, ஏங்க இந்த பப்ளிக் இப்படி இருக்காங்கன்னு. அப்போ என்னன்னா பப்ளிக் அவங்களுக்கு நெகட்டிவாக வெளியே போகிறாங்கிறது அவர்களே ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நம்பர் வந்து எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமா இல்லை. ஏன்னா அந்த கட்சிக்காரங்களே அந்த இடத்துல கருதுறதுனால இதுக்கு பப்ளிக் வந்து ரொம்ப சரியான நம்பரை வந்துருக்கு நான் நினைக்கிறேன். வாக்குறுதிகளை நிறைவேற்றியதா திமுக அரசு அப்படின்ற கேள்வி. ஆனால் இதில் சார் ஒன்றுமே செய்யலைங்கிறது 32% பேர், 100% அப்படின்னு ஒரு 16% பேர், ஓரளவுக்கு அப்படின்னு 52%. டிஎம்கே காரங்க பெட்டரா நீங்க போடாது. டிஎம்கே காரங்க கூட 100% நிறைவேற்றான்னு சொல்லல, 16%ங்கிறது டிஎம்கே ஓட்டே கிடையாது. டிஎம்கே அடிச்சு சொன்னாலும் 25% ஓட்டு 100% திமுக தலைவரே சொல்லல. இல்ல அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதுதான் உங்களுக்கு அப்ப அந்த ஒரு 16% இருக்கு, 100% ஆமாங்க செஞ்சிருச்சுங்க அப்படின்னு. அதை கட்சிக்காரங்க புரியுங்களா, அவர்களே இது வந்து இந்த கருத்து கணிப்பு ஹானஸ்டா நடந்துச்சா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப். உங்களுக்கு புரியுங்களா? திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் கூட சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்றார்கள். திமுகவினரே கூட 100% நிறைவேற்றாரு சொல்லல. உங்களுக்கு புரியுங்களா? அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு புரியுங்களா? திமுக அல்லாதவர்களும் கூட ஓரளவு நிறைவேற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓரளவுங்கிற யாருமே மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. அது உண்மை தானே. நான் சொல்றேன் இல்லை, எனக்கு என்ன குழப்பம். நான் வந்து இல்ல நிறைவேற்றவே இல்லை, 100% சொல்ல போறேன். அது நம்ம வந்து பொய் சொல்றீங்க அவசியம் இல்லை. பெட்டர்ங்கிற ஒரு டோன் தான் அது எல்லாமே இருக்கு. அதாவது நீங்க வந்து அந்த 3வது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இந்த 3வது ஆப்ஷன் எப்படின்னா, கருத்து சொல்ல விருப்பம் இல்லை, பிறகு சொல்வேன், எனக்கு கருத்து இல்லை, தெரியல, அப்புறம் பார்க்கலாம், இது எல்லாமே சேர்ந்தது தான். சார் திமுக ஆட்சியில் ஊழலே இல்லை அப்படின்னு ஒரு 16% பேர், ஓரளவு தான் அப்படின்னு 31% பேர், அதிகரித்துள்ளது அப்படின்னு ஒரு 53%. அது எப்பயுமே சொல்லுவாங்க. இது வந்து இன்னொரு பூர்வம். அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்டோட செயல்பாடை நம்ம 5-6 விதமா பார்க்கிறோம். முதலமைச்சர் செயல்பாடு எப்படி, திமுக செயல்பாடு எப்படி, உதயநிதி செயல்பாடு எப்படி, ஊழல் இருக்குதா, சட்டம் ஒழுங்கு, இது எல்லாமே தமிழ்நாடு அரசுடைய செயல்பாடுகளை பத்தி பார்க்குறோம். இதுல ஒவ்வொரு கேள்விக்குமான பதில்ல வந்து அந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுட்டே வரும். அந்த பதில் மூலமா தான் நீங்க வந்து நம்ம எடுத்திருக்கிற சர்வே சரியா இருக்குதான்னு பார்க்கறோம். உங்களுக்கு புரியுங்களா? அது வந்து நமக்கு நாமே ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியக்கூடிய விஷயம் இது. அப்ப வந்து ஊழல்ங்கிறது மக்கள் வந்து எந்த கட்சி வந்தாலும் சொல்லுவாங்க, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இங்க வந்து இருக்குதான்னு யாரும் மறுக்க மாட்டாங்க, விச் இஸ் வெரி ஆப்வியஸ். அதை வந்து ஆமான்னு சொல்றாங்க. திமுக அமைச்சர்கள் மீதான இடி ஐடி ரைடுகள் அந்த நடவடிக்கைகள் குறித்து சரியான நடவடிக்கை 47% பேர். உங்களுக்கு புரியுங்களா? சட்டம் ஒழுங்கு சரியில்லையான்னு கேட்டா 53% பேர் சரியில்லைன்றாங்க. கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க,
ஏடிஎம்கே பிஜேபி சொல்ல கட்சிக்காரங்களும் சேர்ந்து சரியில்லைன்றாங்க. இந்த இடத்துல பாருங்க அந்த நம்பர் வந்து சரியான அதோட கம்மியா தான் வந்து நிக்குது. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப 53 53 சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வெறுப்பை வந்து காட்டுறோன்னு 60% பேர் ஆமா வந்து இடி வந்து தப்பாத சரியான நடவடிக்கை 46% பேர் சொல்றாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அதே திரும்ப எகைன் அவங்க கட்சிக்காரங்க உள்பட ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ரெய்டு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, சரிதான் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும் அப்படிங்கிற சென்ஸ்ல இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அடுத்து சார், விஜயின் அரசியல் எப்படி அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கு மக்களில் ஒரு 54% பேர் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோசம்னு ஒரு 20% பேர். ஆமாம், அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 50-30 கூட்டா 80. நீங்கள் கடைசியில் டேலி பண்ணி பாருங்க 20 வந்து நிற்கும். இவ்வளோதான் உங்களுக்கு. அது திரும்பி ரீவெரிஃபிகேஷன் தான். ஒரு 10-12% பேர் அவருக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் நல்லா செயல்படுறாருங்கிற கருத்து ஓட்டு போடாதவங்கன்னு சொல்லுவாங்க. புரியுங்களா? இப்போ வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னா வேற பதில் சொல்லுவீங்க. விஜய் பின்றார் சார் அப்படின்னு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒப்பீனியனாக இருக்கும். ஒப்பீனியன் நீட் நாட் டு பி த ஓட். உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் இந்த இடத்துல 80% என்பது அதுதான் வந்து அங்கே கடைசியில் 20 வந்து நிற்கிது உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து இவருக்கு சரியில்லை மோசம்னோ தெரியலைங்க பார்ப்போங்கன்னு ஒரு 50-30-80 வந்து நிற்கிது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுவோன்னு ஒரு 20 வந்து நிற்குது. புரியுங்களா? நம்ம கருத்து கணிப்பு சரியா வந்திருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரி வேற வேற கேள்விகளுக்கான பதில்கள் ஒரு ஆதாரம். அவரை வந்து 80% பேர் வெளியில நின்று பார்க்குறாங்க. ஆனால் ஒரு 20% பேர் அவர் வரணும்னு நினைக்கிறாங்க. விச் இஸ் ஏ வெரி ஹியூஜ் நம்பர். ஒரு மூன்றாவது கட்சிக்கு, புதிதாக உருவாகிற ஒரு கட்சிக்கு, ஒரு வருஷம் மட்டுமே வயசு இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்புங்கிறது ஒரு பெரிய ஓப்பனிங். விஜய் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காரு? எல்லா கட்சியும் தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. அதிமுக திமுக வேண்டாம் அப்படிங்கிறவருடைய முதல் வாய்ப்பா விஜய் நிற்கிறார். அந்த இடத்துல இதற்கு முன்னாடி பாஜக இருந்துச்சு. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி சீமான் இருந்தார். சீமானுடைய வாய்ப்பை பாஜக தட்டி பறித்தது. இப்ப பாஜகவுடைய வாய்ப்பு திரு விஜய் தட்டி பறிக்கிறார். மூன்றாவது ஆள் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து அவர் முதலமைச்சர் ஆவார்னு சொன்னா எதிர்கட்சியில் ஆல்டர்னேட்டிவ் யார் பாருன்னா விஜய் வந்து முன்னிலை. இந்த ரேஸ்ல வந்து அவர் இறங்கி ஓட்ட சந்திக்காமலே இந்த 2 பேருக்கு மேல நிக்கிறார். அரசியல் எப்படி? அதுதான் கேள்வி. அப்ப ஏன் அந்த கேள்வி? ஏன்னா அவருடைய பாலிடிக்ஸ் சரியா இருக்குதா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து நம்ம வந்து அரசியல் கட்சிக்கே இறங்கல, அவர் சும்மா வந்து இன்டோர் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. பப்ளிக் எப்படி இருக்கு? பப்ளிக் வந்து அவர் வெல்கம் பண்றாங்கன்னு பாக்குறோம். பரவாயில்லைங்கிறது அப்போ ஓகே, அவங்க பரவாயில்லை இல்ல வெல்கம் பண்ண சிறப்பா இருக்குங்கிறத நீங்க அவருடைய ஓட்டா கருதணும். அவருக்கான விஷயமா பரவாயில்லைங்கிறது எல்லாமே சேர்ந்துருக்கு. புரியல? பரவாயில்லைங்கிற நெகட்டிவ் ஓட்டு கிடையாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விஜய்க்கு எதிரான ஓட்டு நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அது ஆதரவான ஓட்டு கிடையாது, விஜய்க்கு எதிரான ஓட்டு கிடையாது. நீங்க இந்த 2 தான் கவனிக்கணும். நீங்க எதிரி எவ்வளவு இருக்கு, ஆதரவாளர். இதெல்லாம் அதுல மோசம்ங்கிற அந்த விமர்சனம். ஏன்னா ஒரு வீட்டுலயே இருக்காரு, ஏன் வெளில வர மாட்டாரு, 2-3 தான் வந்திருக்காருன்னு. இப்ப மோசம்ங்கிறது 20% தான். மிச்சம் 80% ஓகே தானே. அதைத்தான் நான் சொல்றேன். இதைத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும்ன்ற. இதைத்தான் திரும்ப அவருக்கு வந்து ஒரு வெல்கமிங் இருக்குது, ஓப்பனிங் இருக்குங்கிறது தான். மோசம் சொல்றதை விட வரவேற்கிறோம், நல்லா இருக்குன்னு சொல்லி அதிகமா இருக்குது. இதான் புரிஞ்சுக்கணும். வெல்கமிங்கை தாண்டி பெட்டரா தான் பண்றாரு, ஓகே தான் அப்படின்னு இல்ல. பரவாயில்லைங்கிற நீங்க அப்படி சேர்க்க முடியாதுங்க. நான் உங்களுக்கு திரும்ப புரியும். பரவாயில்லைங்கிறதுல கருத்து இல்லைங்கிறதும் இருக்கு, பிறகு பார்க்கலாங்கிறது இருக்கு. உங்களுக்கு புரியுது? அது எல்லாமே சேர்ந்தது. அதனால வந்து அது இந்த பக்கம் மோசம் முடிவு எடுத்துறல, ஆமான்னு முடிவு எடுத்துடல, சூப்பர்னு முடிவு எடுத்து. அதே நீங்க புரிஞ்சுக்கணும். சோ இந்த அவங்க ரெண்டுலயுமே கிளியரா இருக்காங்க. இந்த பக்கம் ஆமா, அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் சரியில்லை, அந்த பக்கம் போல 2 பாப்பாங்க, பின்னாடி பாப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சேர்ந்துருக்கு. அதனால நீங்க இந்த மோசம் சிறப்பு அதை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். சார், இப்போ இந்த விஜய் குறித்தான கேள்விகளுக்கு நம்ம இப்போ பகுப்பாய்வு செஞ்சிருப்போம்ல, ஜெண்டர்லாம் பிரிக்கல, எல்லா பக்கமும் இருக்கு. இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க, நோ டவுட். பட் வந்து ஆண் பெண் கிராமம் நகரம் அப்படிலாம் நான் பிரிக்கல. ஏன்னா இந்த சாம்பிள் சின்னதுங்கனால அவ்வளவு டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அது வந்து அதில் பிரயோஜனப்படாது. ஓகே, விஜய் கூட்டணி வைக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சார். பிறகு பார்க்கலான்னு ஒரு 47% பேர், கூடாது அப்படின்னு ஒரு 25% பேர், ஆம் கூட்டணி வைக்கணும்னு ஒரு 28% பேர். அதான் அந்த வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறது ரெண்டும் சரியா இருக்கு. புரியுங்களா? கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. கூட்டணி வைக்கணும் ஒரு குரூப், அதுதான் அவருடைய நிலைமை, அதுதான் அவருடைய கன்ஃபியூஷன். வேணுமா வேண்டாமாங்கிற அவரே கன்ஃபியூஷன்ல இருக்கிறார். அப்படியே சரிபாதி வந்து என்ன தெரியலன்னு உட்காந்து இந்த பின்னாடி பாருங்க தெரியல. அப்புறம் பார்த்தலாம் அது இந்த 50-50 வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் சேர்ந்து 50, ஆமான்னு ஒரு 25, கூடான்னு ஒரு 25, இது 50, என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஒரு 50. இந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான் அவருடைய பார்ட்டி ஸ்டேட், அவருடைய மனநிலை. அதுதான் மக்கள் சொல்றாங்க. வைக்கலாமா வேண்டாமா ஒரு 20-25 மக்கள் வந்து அவர் வந்து தேர்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கணுங்கிறது தான் வர்றாங்க. ஆனா ஜெயிக்கணும்னு வரும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஷன். கூட்டணி இந்த தனப்பா ஜெயிக்க முடியும்னு காமன் மேனுக்கே தெரியுது. அதனால தான் ஒரு 25 பேர் அப்படி நிற்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து அவருக்கு வாக்களிக்கணும் விரும்புகிறவர்கள், அதிமுக திமுக வேண்டாங்கிறதுக்கு தான் அவனுக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறவர்கள் ஒரு 25 பேர் வந்து நீங்க கூட்டணி வைக்கக்கூடாதுன்றாங்க. இல்லைங்க கூட்டணி வைக்கலன்னு எப்படிங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு 25 பேர் சொல்லுங்க. ஸோ நீங்க ஜெயிக்கணும்னா நீங்க கூட்டணி வச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு. இதுல அதிமுக திமுக பிஜேபி எல்லா கட்சிக்காரும் இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ரெண்டுல வந்து நமக்கு இந்த கேள்வி வந்து
விஜய்கிட்ட மட்டுமே கேட்ட கிடையாது, விஜயோட ஆதரவாளர் மட்டும் கேட்ட கிடையாது, எல்லாத்தையுமே அதிமுகவினர் திமுக எல்லா பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா இந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் தான் காட்டுது. அது விஜயோட கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டையும் சேர்த்து காட்டு. இப்ப விஜய்க்கு வாக்களிக்கிறவர்களே நேத்து வரைக்கும் அதிமுக திமுக வாக்களிச்சவங்க தான் மறந்துடாதீங்க. விஜய் கட்சியை இந்த முதல் தேர்தல் சந்திக்க போது. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் விஜய் கட்சி தான் வாக்களிப்பேன் வாக்களிக்காமலே இருந்தாங்களா? சோ ஏடிஎம்கே டிஎம்கே காரங்களும் இந்த ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ஓட்டர் தான் நாளைக்கு ஒரு ஓட்டராகவும் மாற போறாங்க. விஜய் இன்னைக்கு இல்லைன்னு அவங்க யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? விஜய் ஒரு கட்சி ஆரம்பிக்கல, தேர்தலே போட்டியில முடிவு பண்ணாரு. அப்ப என்ன இப்ப இந்த ஏடிஎம் டீமுக்குள்ள தான் ஓட்டு போட்டுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் உங்களுக்கு, ரஜினி வந்து யாருடைய பேர்ல கட்சியை துவக்கி இருந்தாரோ அவர் திமுக போய் சேர்ந்தாரு. அப்ப ஒரு திமுக அனுதாபியா இருப்பாரு. தலைவர் கட்சி ஆரம்பிச்சோன்னா இந்த பக்கம் வராரு, தலைவர் இல்லைன்னு திமுக பக்கம் போயிறாரு. அப்ப இன்னைக்கு வந்து விஜயோட ஆதரவாளர்கள் இருக்கிறவர்கள் நேத்து அதிமுக ஆதரவாளர்களாகவோ திமுக ஆதரவாளர்களோ பாமக நாம் தமிழர் எல்லா ஆதரவாளரும் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தானே இந்த ஓட்டு உருவாகுது. விஜய்க்குங்கிற புது ஓட்டு கிடையாது, எல்லாம் 18 வயசு கிடையாதுல்ல. இல்லை சார், அப்போ விஜய் வந்து ஒன்று இப்படி அவர் கூட்டணிக்கு போயிடக்கூடாது, அது ஏடிஎம்கே போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு பெரிய சதி திட்டம். கருத்து கேட்டது வந்து தேவேந்திரன் இல்ல, சாமானிய மனிதர்கள்ட்ட. அவர்கள் வந்து ரொம்ப வெள்ளந்தியா சாதாரணமா பதில் சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி இப்படி போயிடணும் அப்படி போயிடணும், விஜய் ஒளிஞ்சிடணும், நம்ம கூட்டணிக்கு வந்துட்டா, நம்ம ஆசைப்படுற கூட்டணிக்கு வந்துட்டா ஏடிஎம்கே காரங்களும் இருக்கிறாங்க, டிஎம்கே காரங்களும் இருக்கிறாங்க. கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொன்னவங்க டிஎம்கே காரங்க இருக்க மாட்டாங்களா? கூட்டணி வைக்கணும்னு சொன்னவங்க ஏடிஎம்கே இருக்காங்க, ஆசைப்பட்டு இழுக்கிறக்கா வந்திருக்காங்க. சரிங்களா? கூட்டணி வைக்க கூடாதுன்னு டிஎம்கே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே 28%. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த ரிசல்ட் என்ன சார்? சரி பாதி வேணுங்கிறது வேண்டாங்க. ஓகே, அதுதான் அவருடைய மனநிலையும் அது ரொம்ப தெளிவா பிரதிபலிக்குது. நான் சொல்றேன், மக்களுமே அந்த குழப்பத்தில் இருக்காங்க. விஜய் வந்து கூட்டணி வச்சா நல்லதா கூட்டணி வைக்காத நல்லதா அப்படின்னு அவங்களுக்கு குழப்பத்தில் இருக்காங்க. அதே குழப்பம் தான் திரு விஜய் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? விஜயுடன் கூட்டணின்னு ஒரு 21% பேர், அதிமுகவுடன் கூட்டணின்னு ஒரு 25% பேர், தனித்து 54%. ஆப்வியஸா இந்த தனித்துங்கிறது திரும்ப பார்த்தீங்கன்னா இது வந்து நாம் தமிழர்கிட்ட கேட்ட கேள்வி இல்லை. ஸோ பெரும்பாலானவர் தனித்து தான் தொடருவார்னு நம்புறாங்க. திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் டிவிகே காரங்களும் என்டிகே காரங்களும் அவர் தனியாக தான் போட்டிடுவார்னு நம்புறாங்க. அதான் 54% பேர் அவர் நம்புறாங்க. அவர் தனித்தான் போட்டிடுவார். கூட்டணி வச்சா எங்க போகுது அப்படின்னா அவர் வந்து விஜய் கூட போனா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் கருதாங்க. இல்ல அவர் ஏடிஎம் கூட போனா ஜெயிப்பாருங்கன்னு கருதாங்க. அது எல்லா கட்சி அவருக்கு இந்த 3 நம்பர்லயுமே அவருக்கு அவ்வளவு ஓட்டு கிடையாது. சரிங்களா? அது 21, 25, 50 அந்த நம்பர் வந்து அவர்கிட்ட ஓட்டு கிடையாது. அப்ப இந்த 3 நம்பருமே ஒரு கருத்து சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 அவருடைய ஓட்டு இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 92% பேர் வேற வேற கட்சி சேர்ந்தவங்க அவர் எப்படி போனா சரியா இருக்கும். அப்ப ஏடிஎம் கூட போனா நல்லா இருக்குங்க அவருக்கு அப்படின்னு ஒரு குரூப். இல்லைங்க அவர் வந்து தனித்து போட்டா நல்லா இருக்குங்க, இல்லை வந்து அவர் விஜய் கூட போனால் நல்லா இருக்குங்க. இந்த 3மே நிற்குது. ஆனால் சார் இப்படி ஒருவேளை இதை புரிஞ்சுக்கலாமா? விஜயுடன் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு 21% பேர் கேட்குறாங்க. சீமான் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு. விஜய் ஆட்சிக்கு வரணும்னு எதிர்பார்க்குறவங்களும் கிட்டத்தட்ட அதே 20-21% பேர். அப்போ விஜயுடன் கூட்டணி வேணும்னு அந்த 20% பேர் ஐடென்டிக்கலாக இருக்கலாம். நம்ம அப்படி வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஐடென்டிக்கலாக இருக்கலாம். ரெண்டுமே வந்து ஒன்றா வரலாம். அதில் வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கான ஓட்டு 2 ஐடென்டிக்கல் தானே. இப்போ நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது இவருடைய வாக்கு வந்து 7% 6% வந்து நிற்கும். கடைசியில் வந்து யாருக்கு ஓட்டு போட போய் சொல்லுவோம். அப்போ ஒரு 1-2% குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன கணக்குன்னா அதுதான் திருப்பி இங்கே வெளியே போகுது. அப்போ வந்து விஜய் அவர்களுடைய வருகை இந்த தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு பின்னடைவாக வந்து நிற்கும். ஸோ இப்போ விஜய் முதல்வராகணும் அல்லது தாவே ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அண்ணன் சீமான் நம்ம கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. 2 பேருமே ஐடென்டிக்கல் ஓட்டு தாங்க. 2க்கும் முரண் கிடையாதுல்ல. அவர் வந்து சித்தாந்த குழப்பத்தில் திரு விஜய் இருக்கிறார். அவர் வந்து திராவிடம், இந்த தேசியம், இந்த மொழி, இந்த மாதிரி பிரச்சனைகளை குழப்பத்தில் இருக்கு. நம்ம வந்து நல்ல உதாரணம் திரு ஆனந்த் அவர்களுடைய பேட்டி தான். பிரஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இதில் என்னங்க பிரச்சனை சொல்லுங்க, நீங்கள் வக்ஃபு படி என்ன பிரச்சனை, அது பிரச்சனைங்க பிரச்சனை என்னங்க பிரச்சனை வக்ஃபு சட்டத்தில்னு கடைசி வரைக்கும் சொல்ல அப்படியே கிளம்பி போயிட்டாங்கிற பார்க்கும். அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு சித்தாந்த குழப்பம் இருக்குது. அது பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லணும், திமுக எதிர்க்கணுங்கிற ஐடியாலஜிக்கலாக அவங்களுக்கு என்ன திரு சீமானவர்களுக்கு சரியாக குறிப்பிட போல தமிழ் வேற திராவிட வேறங்கிறதே புரியல. 2 கான்ட்ரிபியூட் தமிழை அழிக்கிறக்காக தான் திராவிடம் வந்ததுக்கு அவருடைய சித்தாந்தம். ஸோ 2ம் காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது. 2மே வந்து எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் 2மே எனக்கு 2 கண்கள்ன்றாரு திரு விஜய். அப்போ அந்த ஐடியாலஜிக்கல் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து அது வேற விஷயம். நம்ம 2 ஓட்டில் வந்து இருக்கு. தமிழுக்காகவும் குரல் கொடுப்பாருன்னு விஜய்க்கு சீமானுக்கு பின்னாடி யார் இருந்தாங்களோ அவங்க விஜய் பின்னாடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு ஸ்டார்டம் இருக்கு. அதை நீங்கள் மறந்துட முடியாது. ஆனால் சார் இப்போ நாம் தமிழர் கட்சி விஜயோட கூட்டணி வைக்கணும்னு 21% பேர்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு 25% பேர். வெற்றி வாய்ப்பு தானங்க. இது கருத்து தானங்க சொல்றாங்க. எல்லாருமே விஜய் ஆதரவாளர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கேட்ட அத்தனை பேருமே விஜய் ஆதரவாளர் கிடையாது. அப்ப அவங்க நாம் தமிழர் ஆதரவாளரும் கிடையாது 100%. அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்படி போனா அவர் ஜெயிப்பாரு. அவங்க ஒப்பீனியன், they are expressing their opinion. இதுவே கருத்து கணிப்பு தானே. they are expressing their opinion. அப்படி ஒரு ஒப்பீனியன் அதிமுகவோட நாம் தமிழர் வரணும் 25% மக்கள் போனா ஸ்ட்ரென்த்தனா இருக்கும். ஏடிஎம்கேக்கும் பலம், சீமானுக்கு பலங்கிறது குழந்தைக்கு கூட தெரியும்.
மைக் ஆஃப் பண்ணா தேவேந்திரன் ஆமாம்பர். இல்ல சார், இது சாத்தியமானு இருக்கணும்ல. சீமான் தொடர்ந்து நான் சாத்தியங்கிறத பத்தி மக்கள் பேசவே இல்லை சார். சாத்தியங்கிறத பத்தி மக்கள், சாத்தியங்கிறது நீ யாருக்கு ஓட்டு போடுவங்கிறது தான் நிக்குது. அது அவங்க மற்ற எல்லாமே கருத்து தான். அந்த கருத்து எல்லாரிடமும் கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு ஆட்சி எப்படிங்கிற பத்தியோ மத்திய ஆட்சி எப்படிங்கிற பத்தியோ சீமான் பத்தி விஜய் எல்லா கட்சிக்காரங்களும் பதில் சொல்லியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். சோ அப்ப அதிமுகவோட கூட்டணி நாம் தமிழர் வைக்கணும்னு ஒரு 25 வந்தா அவருக்கு நல்லது. ஓகே, வரமாட்டாருங்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன். தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி அப்படின்ற கேள்வி, பிஜேபியோட கூட்டணி வச்சது அதிமுகவுக்கு ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதற்கு முன்னாடி நானும் சொல்லிட்டு இருந்தேன், காமன் மேன் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் சரியா எதிர்கட்சியா செயல்படாது, சிறந்த எதிர்கட்சினா அது திமுக தான். அவங்க எதிர்கட்சியா இருந்தா தான் பின்னி படம் எடுத்துருவாங்க, அப்படியே தமிழ்நாட்டில் ஒண்ணுமே சரியில்லைங்க கொண்டு வந்துருவாங்க. பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்த போது கூட இவங்க சரி, நான் ஏற்கனவே சொன்ன போல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனை உட்பட பல பிரச்சனைகளை இவங்க சரியா செயல்படல, ரொம்ப சுமாரா செயல்பட்டாங்க. அது ஒரு ஒரு வாழை மட்டையில நெருப்பு பொருத்தி வச்ச மாதிரி தான் முயற்சி ஓடிட்டு இருந்துச்சு. அப்படியே பேசாம உட்கார்ந்தாங்க. அதுதான் மக்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப ஏடிஎம்கே இந்த இத்தனை நாளுக்கு இருந்தவங்க இப்ப ஏடிஎம்கே சூப்பரா செயல்படுங்கிற சின்ன வந்திருக்கிற காரணம் அந்த பிஜேபியோட அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆயிருக்கு. அதனாலதான் 53% அதிமுகன்னு சொல்றாங்க. அதனாலதான் ஏடிஎம்கே ஜெயிக்கிற இடத்துக்கே நகருது. அதனாலதான் ஏடிஎம்கே அட்வான்டேஜ்க்கே நகருது. ஆனா அப்புறம் பாஜகவும் 20% பேர் சொல்றாங்க. ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? அதான் சொல்ல, ஏடிஎம்கே நல்லா இருக்குன்னு பிஜேபி காரங்க சொல்றாங்க, பிஜேபி நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு வாய்ப்பு வைக்கிறீங்க, எல்லா வாய்ப்புமே சொல்றேன். நம்ம கொடுத்த வாய்ப்பு ஒண்ணுதானே சார் சொல்ல முடியும். ரெண்டுமே தனித்தனி கட்சி தான முன்னாடி வரைக்கும். அப்ப அவங்க யார் சிறப்பா செயல்பட்டாங்க எதிர்கட்சி எல்லாரும் நாம் தமிழர் நிக்குதுல, அங்க தாவேக்கா நிக்கும்ல, எல்லா கட்சியும் தானே நிக்கும். அப்ப யாரை நீங்க பாக்குறீங்க? நம்ம இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வைக்க முடியாது. கூட்டணி எல்லாருமே சேர்ந்து கிடக்கு, கூட்டணி இல்லாத எல்லாருமே சேர்ந்து சார். அப்ப அதிமுக 53% பேர்னா பாஜக அதிமுக எல்லாம் சேர்ந்து சொல்றாங்கன்னு நினைக்கலாம்னா பாஜகவும் 20%. அதான் உங்களுக்கு சொல்றேன், பாஜக 20% ஓட்டு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல தனியா. அப்புறம் பாஜக 20 எப்படி வந்துச்சு? இல்ல அப்ப 20% பேர் பாஜகவே எதிர்க்கட்சியா சிறப்பா செயல்படுதுன்னு சொன்னாங்கன்னா அதிமுக பக்கம் எப்படி ஓட்டு ஏறி இருக்கும்? இந்த 53-20 முதல்ல திமுக கூட்டணிக்காரங்களோட ஒப்பீனியனும் சேர்ந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, முதல்ல இதை நீங்க புரிஞ்சுங்க. இந்த கருத்தை யார் சொன்னா? 3065 பேர் சொல்லியிருக்காங்க. எஸ், 3065 தான் 53, 3065 தான் 22. சரிங்களா? அப்ப என்னன்னா சார், பாஜக அதிமுக ஒண்ணாயிடுச்சுல ஒரே ஒரு செகண்ட். ஆமா, அப்ப திமுக காரங்க சொல்றாங்க யார் சிறப்பா எதிர்கட்சின்னு. அதுல ஒருத்தர் அதிமுக சொல்றாரு, திமுக காரரே ஒருத்தர் சொல்றாரு யார் சிறப்பா பிஜேபி தாங்க செயல்படுச்சுன்னு. உங்களுக்கு புரியுங்களா? சோ இட் இஸ் நாட் தேர் ஓட். அப்ப 53-20 சேர்ந்து 73% பிஜேபி வாங்குமா ஏடிஎம்கே அலையன்ஸ் வாங்குமா? நான் சொல்லவே இல்லையே. எப்படி உங்களுக்கு புரியுதா? இது ஓட்டு இல்லை, திமுக கூட்டணி உள்பட அத்தனை பேருடைய கருத்து பெட்டரா செயல்படுறது ஏடிஎம்கே தாங்க. இப்ப என்னன்னா அலையன்ஸ் வந்துட்டதுனால ஏடிஎம்கே அந்த இடத்துக்கு நகருதுன்னு சொல்ல வரேன். ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லன்னா டிஎம்கே காரங்களே நம்ம ஸ்பில் பண்ணி தான் போட்டுருப்பாங்க. இல்ல அப்ப பாமக இல்ல, அவங்க ரொம்ப கம்மியா தான். என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இல்ல. நான் ஏடிஎம்கே பிஜேபி சரியா செயல்பட சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் நீங்க பாமக தேடிட்டு இருந்தீங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற தேடிட்டு இருந்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட 53% இருக்கு, பாஜக ஒரு 20%, தாவேகா 16, நாம் தமிழர் 11%. இவர்கள் எல்லாமே தனித்தனியா களம் கண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்குமே தெரியும். கம்பேரிட்டிவ்லி இவர்களே நேற்று வரைக்கும் சரியா செயல்படலைங்கிற என்னுடைய திடமான சிந்தனையா இருந்துச்சு. அம்மா மக்கள் முன்னேற்ற எங்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நீங்க பார்க்கணும், தமாக எங்க ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு நீங்க பார்க்கணும், தேமுதிக என்ன போராட்டம் நடந்துச்சு நீங்க பார்க்கணும், பாமக என்ன மறியல் பண்ணிச்சுன்னு பார்க்கணும். இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த முழு நிலவு மாநாட்டுக்கு பிறகுதான் சொல்லியிருக்காரு எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா தமிழகம் சம்பிக்கும் போராட்டம் நடத்துவோம்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அது என்ன பண்ண போறாரு? அந்த கட்சிக்கு ஒரு 4-5% ஓட்டு இருக்குல்ல, அவங்களாவது அவங்க எல்லாருமே இங்க ஏடிஎம்கே பிஜேபி எல்லாமே சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க தங்களை சொல்லிக்காம ஏன் ஏடிஎம்கே பிஜேபி? வாய்ப்பு அவ்வளவுதான் இருக்குங்க, வாய்ப்பு அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதிவு பெற்ற எல்லா கட்சியும் நம்ம வாய்ப்பு சொல்லல. தாவேகா 16%. ஒன்றும் பிரச்சனை. அவங்களுக்கு உள்ள போற ஓட்டுக்கு ரொம்ப கம்மியா தானே இருக்கு. அவங்க செயல்படு ஆமா, அவங்க ஆக்டிவா செயல்படுறாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்லங்க. நான் சொல்ல எல்லாமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் பண்ணி தான் அவங்க ஆக்டிவா சொல்றாங்க. பிஜேபிக்கு அவங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கும், தாவேக்கான்னு ஒரு ஓட்டு இருக்கும், அதுவும் சேர்ந்து. நான் சொல்ல இந்த 3065 எல்லா கட்சிகளும் சேர்ந்தது. அப்ப தாவேக்காக ஒரு 16% பின்னாடி ஓட்டு அவர் 22 நிக்குதா? அவங்க கூட 16, அதாவது கம்மியா இருக்கு. அதை விட அப்ப அவங்க தெரியுதுல தாவேக ஆதரவாளர்களும் அப்ப நம்ம இன்னும் சரியா செயல்படலைன்னு. நான் எல்லா எதிர்க்கட்சியுமே சரியா செயல்படலன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல சொந்தமா நான் ஆதரவு தெரிவிக்கிற கட்சி ஆனா சரியா செயல்படலைன்னு. ஆமாம், சட்டம் ஒழுங்கு சரியில்லை எத்தனை சொல்லியிருக்காங்க? 53% சொல்றாங்க. டிஎம்கே காரங்க சொல்லாம 53 எப்படி வரும்? ரைட் சார். அப்ப ஒப்பீனியன் சார், சொந்த கட்சிக்காரனே சொல்லுவான்ல சார். நான் உங்களுக்கு சொல்றேன் சார், ஏன்ட்ட சொல்லியிருக்காரு சார், திமுக மிக முக்கிய பிரமுகர் என்ன சார் பப்ளிக் இப்படி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். அப்ப திமுக காரர் தானே, அவர் ஓட்டு திமுக போடுவாரு. ஆனா பப்ளிக் அதிருப்தி இருக்குங்கிற ஒத்துக்கிறார். கருத்து புரியுது. இல்ல விஜயின் அரசியல் செயல்பாடு ஒரு 20% பேர் சூப்பர்னு சொல்லிட்டு
எதிர்க்கட்சியா செயல்படுறதுல 16%, அப்ப அவங்க ஆளுங்களே கீழே நம்ம எல்லாரும் சொல்றோம்ல, அது அவங்களும் கன்வின்ஸ் ஆறாங்கல்ல. நீங்க வந்து அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணல, இன்னும் இன்டோர் பாலிடிக்ஸ் தான் பண்றாரு. அவங்க பாக்குறாங்கல்ல, விஜயோட போராட்டமா ஆர்ப்பாட்டமும் ஒன்றும் இல்ல, பரந்தூருக்கு தவிர வேற ஒண்ணுமே வரலங்கிறது பார்த்துருக்கோம்ல. இன்னொன்று சார், ஆச்சரியமான விஷயம், தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி அப்படின்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு 11% பேர், அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இதை விட கூடுதலா அவங்க எதிர்க்கட்சியா சிறப்பாக செயல்படுறாங்கன்னு அந்த டோன் வருதே சார். ஆமா, அவருக்கு எல்லாம் பிரஸ் மீட்ல எவ்வளவு ஆவேசமா இருக்கிறாரு. அது வந்து கட்டாயம் அது இன்னும் கொஞ்சம் கூட இருக்கலாம். எதிர்க்கட்சியா பெட்டரா செயல்படுறாங்க, ஆனா ஓட்டு நான் இந்த பக்கம் போயிடுறேன்னு சிலதை செதுறதோ. அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல முயற்சி பண்றேன். பப்ளிக்கோடைய கருத்து வேற, பப்ளிக்கோடைய ஓட்டு வேற. ஒப்பீனியன் நீ நாட் டு பி எ ஓட். தமிழகத்தில் சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர் சீமான், அதே 11% பேர். கட்சி சீமான் தனி இல்லை, அது ஒரே பிம்பம். விஜய் அதே 16% பேர். ஆனால் இங்கே பாஜக 20%, அண்ணாமலை 24% சிறப்பாக செயல்படும் எதிர்க்கட்சி தலைவர். ஏற்கனவே சொன்னதான், ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து எப்பயுமே ஒரு பாப்புலாரிட்டி இருக்கும் கட்சியை விட. அண்ணாமலை வந்து ஒரு பாப்புலர் எடுக்கிற பார்த்தோம். நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கான உதாரணத்தை பார்த்தீங்க ஏடிஎம்கே விட, டிஎம்கே பார்த்தீங்க ஸ்டாலினை விட, அண்டு பிஜேபி பார்த்தீங்க மோடியோட. எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல்ஸ் தான் கூட இருக்கும். அதே போல தான் அண்ணாமலை ஒரு பாப்புலர் லீடருங்கிறது மறுக்க முடியாது. கீழே வந்து அந்த நேம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, நோ டவுட். ஆனால் சார், நயினார் நாகேந்திரன் தானே தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் போது இப்போ நயினார் நாகேந்திரன் பேர்ல இங்க இருந்திருக்கணும். இல்ல, நயினார் நாகேந்திரன் எப்போ வந்தாரு? நீங்க அப்பதானே முதல் கேள்வி என்ன அந்த டைம்ல எடுத்தது தானே. படக்குன்னு வந்து தமிழ்நாட்டு ஆட்சியர் எதிர்க்கட்சி சொல்லுவாங்களா? அவர் என்ன பார்க்கவே இல்லையே மக்கள். அவருடைய எதிர்க்கட்சி தலைவரா அவருடைய செயல்பட அண்ணாமலை செயல்பட 3 வருஷம் பார்த்துருக்காங்க. அதனால சொல்றாங்க, நீங்க அந்த வாய்ப்பு எப்படி நான் வைப்பேன்? உங்களுக்கு புரியுங்களா? நான் வாய்ப்பை எப்படி நான் வைப்பேன்? அவர் இன்னைக்கு தலைவர், ஆமா, ஆனா இன்னைக்கு தான் தலைவர். அவர் இனிமே தான் அவர் பண்ணணும். அடுத்த சர்வேல அவர் இருப்பார். உங்களுக்கு புரியுங்களா? அடுத்த சர்வேல அவர் வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலை வேற வேற பேரை வச்சு அது பெரிய சர்ப்ரைஸ். அப்ப அடுத்த சர்வே நான் வந்து 3-4 மாசம் பார்க்கும்போது அது ரொம்ப ஷார்ட் பீரியட். பட் இருந்தாலும் 3 வருஷம் ஒருத்தரை பார்த்தவர் கருத்து சொல்லாம 3 மாசம் முன்னாடி வந்து கருத்து சொல்லணும்னா எப்படி நீங்க வைப்பீங்க? எப்படி தெரியாது? எஸ், 3 வருஷம் இருந்தவர் கட்சியை விட அவருக்கு 4% கூடுதலா வாங்குறாரு. எல்லா கட்சிகளையும் போல அண்ணாமலைக்கு தனியா ஒரு ஆதரவு இருக்குன்னு பாண்டே சொல்றாரா? நீங்க யோசிக்க கூடாது. பிஜேபியோட மோடி பாப்புலர், டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர், பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர். இதுதான் அது புரிஞ்சுக்கணும். பிஜேபியோட அண்ணாமலை பாப்புலர், ஆனா எல்லா கட்சியும் டிஎம்கேவோட ஸ்டாலின் பாப்புலர் ஏன் காலையில விட மாட்டது? இல்ல சார், இன்னும் அவர் தான் தலைவர், இன்னும் மோடி தான் அங்க லீடர். இப்பதாங்க மாறி, நம்ம இந்த சர்வே போகும்போதாங்க மாறி இருக்கிறார் அவர். அவர் 3 வருஷம் முன்னாடி மாறலங்க. அப்போ நல்ல தலைவர் மாறினது அப்போ இன்னும் கூடுதலா டிராபேக் ஆயிராது. அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைங்க, இதை நீங்க அதிர்ச்சியா கேட்கிறீங்க. டிஎம்கே ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ், அண்ணாமலை மாற்றம் ஒரு நெகட்டிவ். சோ மைனஸ் இன்டு பிளஸ் வந்து மைனஸா மாறுதா பிளஸா மாறுதா நீங்க பார்த்துக்கணும் சொல்லுங்க. ஒரு டேலி ஆகும். அதுக்கு வெடி பிளஸா மாத்திரம் அந்த அன்னைக்கு மாற்றத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த விஷயத்த. எடப்பாடி பழனிசாமிக்கு 49% தான், 4% குறையுது ஏடிஎம்கேவோட. ஏடிஎம்கே சிறந்த எதிர்க்கட்சிங்கிறது ஒரு 50-53% பேரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி 50% கூட தொடரல. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. மத்த பார்ட்டில எல்லாம் அதுல வந்து கட்சியோட லீடர் பெருசா இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த இடத்துல அக்கனா வச்சேன். அவர் வந்து கட்சியோட பாப்புலரான வராங்கறா பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து இன்னமும் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா மாறல. திரு எடப்பாடி எனக்கு தெரிஞ்சு, இஃப் ஐ எம் நாட் ராங், இந்த அவர் வந்து 2017 முதலமைச்சரா பதவி இருக்கிறார். இந்த 25 தான் அவருடைய பிறந்த நாளையே அதிமுக காரங்க தமிழ்நாடு முழுக்க கொண்டாடி இருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், புரியுங்களா? நான் கவனிக்க 2025 தான் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடப்பட்டது. நாங்க வந்து ரத்த தானம் பண்ணோம், ஒரிஜினலா டூப்ளிகேட்டா ஏதோ தனியா. அப்புறம் நாங்க வந்து போஸ்டர் ஓட்டணும், பிறந்தநாள் கொண்டாடணும், எல்லா இடத்தையும் போட்டு வந்து அது வந்து எம்ஜிஆருக்கு எப்படி கொண்டாடுவாங்க, ஜெயலலிதா கொண்டாடுவாங்க. அது வந்து அதிமுகவினரே இந்த ஆண்டு தான் பண்ணியிருக்காங்க. அதனால அது அவருடைய பாப்புலாரிட்டி தேன் த பார்ட்டி வந்து இன்னும் கொஞ்சம் எமர்ஜ் ஆகணும். சார், அடுத்து கடந்த மக்களவைத் தேர்தலில் யாருக்கு வாக்களித்தீர்கள் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சிக்கு 12%, பாஜக 15%, அதிமுக 31%, திமுக 42%. இதுலயும் ஆக்சுவல் ஃபிகரோட முரண்பாடு வருது. மேபி நம்ம எடுத்த சாம்பிள் அந்த மாதிரி இருக்கலாம். உங்கள்கிட்ட பதில் இருக்கு. யூ ஆர் ஸ்மார்ட் அனவுட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து போன தேர்தல்ல எவ்வளவு ஓட்டு எந்த கட்சி வாங்குச்சுன்னு கேட்கல. நீங்க யாரு போட்டீங்க? அப்ப ஏன் சாம்பிள்ல யார் யார் எத்தனை % நீங்க புரிஞ்சுக்கணும். இவர்கள் அந்த கருத்து சொல்லியிருக்காங்களே வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஃபாலஜி புரிஞ்சுக்கும். இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, அப்போ போன தேர்தல்ல 24 தேர்தல்ல ஒரு 45% பேர் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு போட்டவங்களா பார்த்து நம்ம எடுத்துருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அப்படி அமைஞ்சிருச்சோ? ஆமா, இதுல நான் எந்த எல்லா கேள்விக்கான பதிலும் அவர்கள் உண்மையாக சொல்லியிருப்பாருங்கிறது தான் நம்ம நம்பிக்கை. சரிங்களா? அப்ப இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுதான் நாங்க டிரான்ஸ்பரண்டா எடுத்து வச்சோம். போன முறை யாருக்கு வாக்களிச்சு சொல்ல வேண்டியதில்லை. இதுல இருந்து இந்த சாம்பிளிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க உள்ள ஓட்டு போய் திமுக வாக்களிச்சோம்னா இங்க வாங்க, ஏடிஎம்கே வாக்களிச்சோம்னா அங்க வாங்க அப்படி நான் சொல்லணும். உட்கார்ந்து சொல்லி இப்ப நான் எது கீழே போட்டு எடுக்கணும்? சரிங்களா? எனக்கு பிடிச்ச நம்பர் நான் போன உட்கார்ந்து இடத்துல போட்டு இருப்பேன். எனக்கு அந்த வேலை கிடையாது. நான் கீழே போய் எதுவும் நான் போல என்னுடைய பிள்ளைகள் பூரா போயிருக்காங்க, தமிழ் பூரா தமிழ்நாடு முழுக்க போயிருக்காங்க. நான் எந்தெந்த தொகுதியும் போட்டிருக்கேன், எந்த காலகட்டம்ல போயிருக்கேன்.
நான் அத்தனை டீட்டெயில் வச்சிருக்கேன், அத்தனை ஃபார்ம் கையில் வச்சிருக்கேன். உங்களுக்கு புரியுங்களா? நான் வந்து இன்னொரு நம்பர் இப்படி கற்பனை பண்ணி போடல, முழு டேட்டா எங்க கையில இருக்குது. அதுல அவர்கள் ஏற்கனவே எந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்க இதையும் வெளிப்படையாக நேர்மையாக போட்டிருக்கிறோம். இது போன முறை பதிவான வாக்குகள் அல்ல, எங்களுடைய சாம்பிள் இதற்கு முன்னாடி யார் வாக்களிச்சாங்க. அப்ப நீங்க செஃபாலஜில மாஸ்டரா இருந்தா இந்த கார்டை வச்சுக்கிட்டு இது எங்கெங்க போயிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா புரியும். அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீங்களான்ற கேள்வி சார். ஏன்னா இப்ப கட்சிக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனை, இப்ப வரைக்குமே கூட இது அதிகமா இருக்கு. ஆம் 37%, இல்லை 39%. அப்புறம் கருத்துலங்கிறது அது 24%. ஆமா. இப்போ என்ன முக்கியமான இது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும், இதை வரவேற்கிறவங்க எவ்வளவு அதிகமா இருக்காங்கன்னு பார்க்கணும். அதனால தான் பூஸ்ட் ஆயிருக்கும். இது வந்து மற்ற கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா இல்லைங்கிறது கூடுதலா இருக்கு. ஆமா, எவ்வளவு கூடுதலா இருக்கு? 70-30 39% பேர். அடுத்த ஆதரவு 39 திமுக உள்ள இருப்பாங்கல்ல, அப்பயும் கூடுதலா இருக்கு சார். திமுக அதாவது அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னா ஓட்டு கிடையாது. Do you support this alliance? இந்த அலையன்ஸ் ஓகேவா? எல்லா கட்சிகளும் புரிஞ்சுட்டு இருக்காங்க, இது பெரிய மாற்றம் இல்ல. நீங்க வந்து ஆமாங்கிற நம்பர் மட்டும் பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு ஆசைக்கு வேணும்னா நீங்க வந்து கருத்துலங்கிற ஒப்பீனியன் பார்க்கணும், அது எவ்வளவு பெருசா நிக்குது. இந்த டிஃபரன்ஸ் வந்து நாட் ஸ்ட்ராங், ஒன்றும் பெரிய ஹியூஜ் டிஃபரன்ஸ் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவாராங்கிற கேள்விக்கு கிடைக்கிற பதிலை விட, எடப்பாடிக்கு கிடைக்கிற ஆதரவை விட இதுல ஆம்ன்றது, இந்த அலையன்ஸ் ஓகேன்றது கம்மியா இல்ல இருக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்கல்லங்க, ஏங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க சார்? எல்லா கட்சிக்காரங்களும் அதிமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்கும், அதிமுக எடப்பாடி தான் அடுத்த முதல்வர் ஆவாருங்கிறது 40% பிளஸ் இருக்கு. ஆமா, இங்க 37% பேர் தான் இந்த அலையன்ஸ் ஆதரிக்கிறாங்கன்னா எடப்பாடி முதல்வர் கூட ஆகலாம், ஆனா இந்த அலையன்ஸ் வேணாமே அப்படின்றது. இந்த அலையன்ஸ் வேண்டாம்னு தேவேந்திரன் முடிவு பண்ணி திமுக 37% நம்ம சாம்பிள். ஆமாங்க, நான் சொல்றேன், நம்ம சாம்பிள் உங்களுக்கு யார் யார் ஏற்கனவே ஓட்டு போட்டாங்கிற முந்தின கேள்வி கேட்டீங்களா, அதுல கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிருங்க. அவ்வளவுதான். இந்த அலையன்ஸ் அதிமுக பாஜக காரங்க கூட பெரிய அளவு வரவேற்கிறாங்க. நீங்க எல்லா காரையும் உட்கார்ந்து உணர்ச்சிப்படாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்க திரும்பி திரும்பி அதிமுக பாஜக கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா அது நடக்க போறது இல்ல. This is working very well. ரைட். அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க கூட அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போட்டு இவங்க தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களை விட இவங்க கூட்டணி ஓகேன்றது கம்மியா இருக்காங்க. அவங்களே கூட அது ஒரு தப்பு கிடையாது. அதே நம்பர் தான். 37க்கு 41க்கு எவ்வளவு வித்தியாசம்? 4%. ஆட்சிக்கு 4% வித்தியாசம். கவலைப்படாது. ஓகே சார், அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீர்களா? கூட்டணி ஓகேவான்றதுக்கு அது வாக்களிப்பீங்களான்னா மாட்டோம் 41%. அதேதாங்க, அந்த வாக்களிப்பு 35%. இந்த கேள்விலாம் ஏன்னு புரிஞ்சுக்கணுங்க நீங்க. உங்களுக்கு சும்மா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸாவே கொடுத்துறேன் நான். இந்த கேள்விலாம் ஏன்னா நம்ம சரியா தான் கேட்கிறோமா, அவங்க சரியா தான் சொல்றாங்களா, அதுல ஏதாவது கான்ட்ரடிக்ஷன் வருதாங்கிறது தான். ஏடிஎம்கே வாக்களிப்பீங்களா? 1. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி ஓகேவா? 2. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன போல மத்திய அரசு எப்படி செயல்படுகிறது, நரேந்திர மோடி எப்படி செயல்படுகிறார், பாஜக அரசு மத்திய தமிழ் அரசை வஞ்சிக்கிறார், இது எல்லாமே நீங்க உண்மையா சொல்றீங்களா இங்கி பிங்கி பாக்கி போடுறீங்களாங்கிறது பாக்குறது தான். இல்ல சார், இப்ப இதுல அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிப்பீங்களான்னா வாக்களிப்போம் 35% பேர். முதல்வரா எடப்பாடி தான் வருவாருங்கிறது 40+%. ஆமா, கரெக்டா. அந்த வேரியன்ட் இருக்குல்ல, 4-5 வித்தியாசம் வரும். வந்து எக்ஸாக்ட் நான் வந்து ரிசல்ட் சொல்லலங்க, ஒப்பீனியன் தானுங்க சொல்றேன். அவர் நான் அந்த 40% வாங்குவாருன்னு நான் சொல்ல, உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றது திசை, ட்ரெண்ட், அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு சாதகமா இருக்கிறது. இப்ப ஆம்னு சொன்னவங்க அதிமுக பாஜக கூட்டணி ஓகேவானா ஆம் அப்படின்னு 37% பேர். வாக்களிப்புமான்னு கேட்டா 35% தான். 2% வித்தியாசமே கிடையாதுங்க. நீங்க வந்து பாருங்க, கேட்டுங்க. இல்ல சார், குறையும் 3% வரைக்கும் நீங்க கூட்டணி ஓகே, ஆனா நான் வாக்களிக்க மாட்டேன். 3% வரைக்கும் எல்லா கருத்துக்களிலும் பஃபர் வைப்பாங்க. எல்லா கருத்துக்களிலும் தொகுதியா சொல்லும் போதே பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று வைப்பாங்க. அதனால இதெல்லாம் டிஃபரன்ஸே கிடையாது. நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஒரு வித்தியாசமே கிடையாது. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும்? அதுல எடப்பாடி பழனிசாமி 30% பேர், ஸ்டாலின் 28% பேர், விஜய் 21% பேர், அண்ணாமலை 14%. இதுதான் நான் சொல்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இந்த ரெண்டு சேர்ந்தா உங்களுக்கு அண்ணாமலையும் பிஜேபியும் சேரும் போது சில ஓட்டுகள் குறையும். உங்களுக்கு புரியுங்களா? அதனால தான் வந்து அது ரெண்டு சேர்ந்தீங்கன்னா 50% வந்து நிற்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து 50 இல்லாமல் 41 ஏன் நிற்குங்கிறது ரெண்டும் சேர்ந்து வெளியே. தனித்தனியாக வந்து பிஜேபிக்கு நான் ஓட்டு போடுவேன், ஏடிஎம் கூட சேர்ந்தா ஓட்டு போட யோசிப்பேன் அப்படின்னு ஒரு குரூப், ஏடிஎம்கே ஓட்டு போடுவேன், பிஜேபி சேர்ந்தா யோசிப்பேன் அப்படிங்கிற ஒரு குரூப். இதெல்லாம் சேர்ந்தா உங்களுக்கு எனக்கு நம்ம வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் வச்சு சொல்றோம். இது ரெண்டுமே ஈச் காம்ப்ளிமெண்டரி. எல்லா ஓட்டும் 100% உள்ள கூட இவர் தனியா 18 வாங்கியிருக்காரு, அவர் தனியா 40 வாங்கியிருக்காரு. அப்போ மொத்தமா வந்து 100 வாங்குவாருன்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த 30, 28 தான் முக்கியமான பாயிண்ட் இதுல கவனிக்க வேண்டியது. இல்ல சார், 30, 14 அண்ணாமலை 14 இங்க வந்துரும்ல 30ஓட. அதுதான் இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். திரும்ப அப்படி வராதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு. அண்ணாமலையே எப்படி போறாங்க, ஏடிஎம் அலைன்ஸ் தான் இருக்கிறாரு.
எடப்பாடி எப்படி சொல்றாங்க, பிஜேபி தான் இருக்கிறாரு. அப்ப தனி நபராக இவர் நல்ல சாய்ஸுங்க, இவரெல்லாம் முதலமைச்சரா வந்தா நல்லா இருக்குங்கன்னு ஏடிஎம்கே நினைக்கிறவங்க, பிஜேபி எல்லாருமே சொல்றாங்க. உண்மை எடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா 30-28 தான். அப்ப டிஎம்கேக்கு வந்து ஒரு வீழ்ச்சி இருக்குது, அதல பாதாள வீழ்ச்சி இல்லைங்கிறதுக்கு இன்னொரு ப்ரூஃப். சார் இப்போ அண்ணாமலை 14%, அவங்க இந்த 28க்கு போக மாட்டாங்க, ஸ்டாலின் போக மாட்டாங்க, ஆனா எடப்பாடி கிட்ட போலாம்ல, அப்ப அங்க பிளஸ் ஆகும்ல, 40 பிளஸ் ஆகும், 41 வந்து நிக்குது, 40 பிளஸ். அப்ப ஈஸியா ஆனா பாருங்க, நான் வந்து இந்த கணக்கு இப்படி எடுத்துக்க உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க எடுத்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க ஒரு 14, அங்க ஒரு 28 வந்து 30, 41 வந்து நீங்க சந்தோஷப்பட்டுங்க. ஆனா நான் சொல்றேன் இண்டிவிஜுவலுக்கு வர்றது வேற, ஒரு பார்ட்டி அவர் வர. நீங்க அப்படியே கணக்கு வச்சாலும் நான் சொல்றேன் டேலி தான். இப்ப தமிழகத்தின் அடுத்த முதல்வரா யார் வர வேண்டும்? ஸ்டாலினை விட எடப்பாடிக்கு கூடுதல் ஆதரவு இருக்கா? அதுதான் நான் ட்ரெண்ட் அப்படி இருக்கு. நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், பிஜேபி அலையன்ஸ் எங்க ஒர்க் ஆச்சு நீங்க சொல்றேன். 2024 அவங்க ரிசல்ட் வாங்கல, இப்ப எப்படி இந்த ரிசல்ட் வாங்குறாங்க? பிஜேபி அலையன்ஸ் சாத்தியப்பட்டனால வாங்குறாங்க. அப்ப அண்ணாமலைக்கு 14% இல்லாமலேயே எடப்பாடி 30% தொடர்றதுக்கு காரணம் பிஜேபி அலையன்ஸ் தான். மறுபடியும் ஆமா, காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கல்ல, யார் சிஎம் கேண்டிடேட்னா எடப்பாடின்னு பிஜேபி காரங்களும் சொல்லுவாங்கல்லங்க. இல்ல சார், அந்த பிஜேபி காரங்க ஆல்ரெடி அண்ணாமலை பக்கம்ல இருக்கு. அண்ணாமலைக்கு சொல்லுங்க மட்டும் பிஜேபி காரங்க மட்டுமே சொல்ல முடியாதுங்க, எல்லா கட்சிகளும் இதுல இருக்காங்க. நான் உங்களுக்கு நீங்க பாத்தீங்களா, எந்தெந்த கட்சிக்காரங்க ஓட்டு போட்டாங்க முன்னாடி பாத்தீங்களா? எல்லா கட்சிகளும் இது ஒப்பீனியனுங்க. யார் சிறந்த சீஃப் மினிஸ்டரா இருக்க முடியும் அப்படின்னா எடப்பாடி நல்லா பண்ணுவாருங்க, ஸ்டாலின் நல்லா பண்ணுவாங்க. இதுல நீங்க ட்ரெண்ட் தான் பிடிக்கணும், நம்பர் பிடிக்க கூடாது. ட்ரெண்ட் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சர்பாசிங், இதான் ட்ரெண்ட். அவர் வந்து முந்துகிறார், இதான் டிஃபரன்ஸ் பெருசா இல்ல. இதான் ரெண்டு டேக்அவே. அது நீங்க யார் சுதாரிக்கணும், சுதாரிச்சுக்கணும் உங்களுடைய பாடு. ஓ, இதுல சுதாரிச்சுக்கணும். ஒரு வருஷத்துல உங்களுக்கு நீங்க கட்சிக்காரங்க வேலை பார்க்க தான் எங்கூட வந்து வேலை பார்க்க மாட்டல. விஜய்க்கு 21%, அதுதான் வந்து ரிசல்ட்டா வந்து நிக்குது. ஐ டிஃபர், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை நான் வந்து அது வந்து 10 வந்து நிக்கும் நான் நினைக்கிறேன். பட் வந்து இந்த 20 கம்மி, நீங்க 6 to 10 சொல்லியிருக்கேன். நான் வந்து நம்பர் மாத்தி சொல்ல மாட்டேன். ஆமா, அதனால நான் வந்து 10 நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த முறை கொடுத்த கூட 12 வச்சிருக்கேன். நான் ரொம்ப பிரச்சனை, ஒரு 10 மாத்தி போட்டாலும் இந்த முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து பாத்தீங்களா அந்த இடத்துல பொருந்தி போய் நிற்கிறோம். அதுதான் என்னுடைய லாஜிக்கலான ஃபேக்டா, என்னுடைய அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லி நிற்கிறேன். விஜய்க்கு வந்து 21 வந்திருக்குங்கிறதும் விஜய்க்கு 22 பேர் ஓட்டு போடுவேன்னு சொன்னோம், ரெண்டும் டேலியாது. ஸோ நம்பர்ஸ் வந்தது கரெக்டாக வந்திருக்கு, அதுல வந்து குழப்பம் இல்லை. நான் இந்த சாம்பிளிங்ல இப்படி வந்திருக்குது, அடுத்த சாம்பிள் இப்படி வருமாங்கிறத பார்க்கணும் இருக்கு. இதை வந்து நம்ம வந்து இன்னொரு சர்வேல அல்லது இன்னும் 2 சர்வேல தான் அது வந்து ஒரு கான்கிரீட்டான டிசிஷனுக்கு வர முடியும். விஜய் எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. சீமான் 7% பேர் நான் சொன்னேன் உங்களுக்கு, ரொம்ப பெரிய டென்ட் வரல. ஆனா வந்து 1% கீழே வந்து 7.5% ஓட்டு வாங்கியிருக்கிறார். இப்ப வந்து இந்த அங்கீகாரம் வாங்கினதுனால அதுல வந்து ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் அவர் தனித்து நிற்கக்கூடிய வழக்கமா போறவங்கனால அந்த இடத்துல நிற்கிறாரு. ஆனா சார், இந்த சாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு 12% பீப்புள் வந்து போன முறை சீமானுக்கு ஓட்டு போட்டவங்க தான். அதுதான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு வந்து ஓட்டு போகுதுன்னு சொன்னேன். இப்ப அந்த நம்பர் குறைஞ்சு இருக்கிறதும் அவருக்கு ஓட்டு போட்டவங்க தான் சீமானுக்கு விஜய்க்கும் போயிருக்காங்க நான் சொன்னது இதுல டேலி ஆயிடுச்சு. 5% பேர் குறையறாங்கன்னா அவரோட 5 போன இதுல போட்டவங்க 4 பேர் வெளியே போவாங்க சார், 4 பேர் உள்ள வருவாங்க சார், சரிங்களா? அப்ப வந்து அது லாப நட்டம் அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவருக்கு வந்து இப்ப 5% வெளியே போயிட்டாங்கன்னு அவருக்கு உள்ள போற ஓட்டு வந்து 3 நிக்கல, 7 பேர். அதான் சொல்ல புரிஞ்சுங்க. அப்ப 4 பேர் வெளியே போறாங்க, 3 பேர் உள்ள வருவாங்க, நட்டம் 1. அவ்வளவுதான். இல்ல சார், அப்ப போன முறை சீமானுக்கு ஓட்டு போட்டவங்களே இந்த முறை வந்து அதுதானங்க சொல்றேன் உங்களுக்கு. முதல்வர் வந்து எல்லா ஓட்டையும் வாங்குறாரு, சீமான் ஓட்டு ஐடென்டிக்கல் ஓட்டு, சீமானும் விஜய் சேர்றது விரும்புவாங்க, சீமான் ஓட்டு விஜய்க்கு போயிருக்கு. அதுதானே ஒன்னு சொல்லிட்டு எல்லாம் மாத்தி மாத்தி. சூப்பர். விஜய் கூட்டணி வைக்கிறது சேஃப்ங்கிற ஒரு இடம் 2 பேருக்குமே ரொம்ப நல்லதா இருக்கும். விஜய்க்கும் நல்லது, சீமான் 2 பேருமே ஏடிஎம்கே கூட போனாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட் இன் தேர் கரியருங்க. 2 பேருமே தனித்தனியாவோ சேர்ந்தோ ஏடிஎம்கே சேர்ந்தாங்கன்னா பெஸ்ட், தட் வில் பி தி பெஸ்ட் இன் தேர் கரியர். இல்லைங்க அது வந்து சங்கடம் பண்ணாங்கன்னா அவங்களா சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டரான ஃபியூச்சர் கிடைக்கும். இல்லைன்னாங்கன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, 4% வாங்கி முடிச்சுக்க வேண்டியதான். இன்று தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவர்? அதிமுக 41%, திமுக 34%. இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து 2 கொஞ்சம் நெருங்கி வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே சொல்ல 2016 ரிசல்ட் போல் வந்து நிற்கும். ஒருத்தர் 134, இன்னொருத்தர் 99 நிற்கும். யார் 134 நான் இன்னும் உத்தரவாதமாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அது வந்து ஏடிஎம்கேவாகவும் இருக்கலாம், டிஎம்கேவாக இருக்கலாம். ட்ரெண்டு ஃபேவரிங் ஏடிஎம்கே அலையன்ஸ், டிஎம்கே வந்து ஃபேஸிங் ஆன்டி இன்கம்பன்சி. இந்த 2 தான் என்னுடைய டேக்அவே. அதை யார் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாங்கிறது இந்த ஃபியூச்சரில் இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. அந்த மற்ற விஜய் என்ன செய்கிறாங்கிற பொறுத்து, பாமக என்ன செய்கிறாங்கிற பொறுத்து, சீமான் என்ன செய்கிறாங்கிற பொறுத்து, டிஎம்கே அலையன்ஸ் உடையதாங்கிற பொறுத்து நிறைய கான்சிக்வன்சஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதற்கு பொறுத்து தான் நம்ம முடிவெடுக்க முடியும். பட் நான் எத்தனை நாளாக இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது நம்பராக ப்ரூவ் இருக்குங்கிறது நம்ம பாயிண்ட். நீங்கள் அதே மாதிரி தாவேக்கா 19% ஒரு 9%, 10% திமுக பக்கம் கொடுத்தீங்க. ஆமாம், அதனால வந்து ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதெல்லாம் பாதாளம் இல்லைன்னு சொல்லி சொன்னேன். அதான் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் பற்றி பார்க்கும்போது 30-28 நிற்கும். எடப்பாடி 30 நிற்பாரு, ஸ்டாலின் வந்து 28 நிற்பாரு. அங்கே எப்படி வந்துச்சு? அந்த நெருக்கம் தான் நான் இங்கே போடுறேன்.
எனக்கு என்னங்க ஏன் அப்படி கன்விக்ஷன் வருது, நீங்க எப்படி டிஎம்கே போட்டீங்க, நீங்க ஏன் ஏடிஎம்கே போடல, நீங்க யார் இதுல தான் இந்த இடத்துல வந்து முன்னாடி இதே மக்கள்கிட்ட இதே கேள்வியில வைக்கும் போது வேற என்ன பதில் சொல்றாங்க, அப்ப இது என்னவா வந்திருக்கும், அப்ப ஏடிஎம்கேக்கு நிலைமை ஃபேவரா இருக்கு, அது எல்லா கேள்வியிலும் வந்துருச்சு. ஆன்டி இன்கம்பன்சி எப்படி இருக்குங்கிற கேள்வியிலையும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குங்கிற கேள்வியுமே தெரிஞ்சிருச்சு நமக்கு தெளிவா. அப்ப ஆனா அதுல பாதாளத்துல போயிருச்சா, இங்க வந்து 100 இங்க 10 இருக்கானா இல்ல, இங்கே 60 இங்கே 40 நிற்குது. அதனால தான் அந்த 30 வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் 28 வந்து ஸ்டாலின் கொடுக்குறாங்க. அப்போ கட்சியாக வந்து நிற்கும் போது இங்கே 40ன்னா இங்கே ஒரு 37 38 வந்து நிற்கும் நான் நம்புறேன். அதனால தான் இந்த ஓட்டு இங்கே வந்து கொடுத்தேன். சார், நாம் தமிழருக்கு சீமான் 7%, ஆனால் நாம் தமிழர் 6% தான். பெரிய வித்தியாசம் இல்லை. 7க்கும் 6க்கும் எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க. அப்புறம் அது ஒரு கேள்வியாக நீங்கள் வைக்கிறீங்க. இது ட்ரெண்ட். அவருக்கு ஒரு டென்ட்டுக்கு இந்த இடத்துல வந்து 10 வந்துச்சுன்னா நீங்கள் யோசிக்கணும். சார் 10 இவர் வாங்கவே இல்லை இத்தனை நாளா, விஜய் வந்த பிறகும் கூடிருச்சா அப்படின்னு கேட்கணும். ஒரு டென்ட் விழுந்திருக்கு நம்ம சொல்றோம். இது வந்து 2026 ரிசல்ட் இல்லை, அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 2026 ரிசல்ட் நாம இப்ப வெளியிடல, நாம ட்ரெண்ட சொல்றோம். காற்று எந்த திசையில் வீசுகிறது, விஜய் ஒரு முக்கியமான பங்காளியாக வருகிறார், ஒன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. சீமானுக்கு ஓட்டு குறைகிறது, ஆமா. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்து ஒர்க் 4 பாயிண்ட், டிஎம்கேக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு 5 பாயிண்ட். இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 41 43 நீங்க வந்து கவலைப்பட வேண்டியது. இது வந்து இந்த திசையை தீர்மானிக்கிறது, அவ்வளவுதான். இல்ல சார், இயல்பா சார் திசை வந்து ஏடிஎம்கேக்கு ஃபேவரா 10% அளவுக்கு கூடுதலா போனாலும் கூட இல்ல அப்படி இருக்காதுங்க, திமுக கொஞ்சம் டஃப் கொடுக்கும், திமுகவும் ஏடிஎம்கே கொஞ்சம் ஈக்குவலாக தான் போவாங்கன்னு 10% நம்ம கூடுதலாக திமுகவுக்கு கொடுத்து கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா அல்லது அந்த சூழல் இருக்குன்னா அப்போது கேள்வி இயல்பாக வருது இல்லை. அப்போ கருத்து கணிப்பில் மேபி போன முறை அதிகமாக அதிமுக பாஜக ஓட்டு போட்டவங்கள்ட்ட எடுத்தனால இப்படி ஒரு வேளை நம்ம கொடுக்க வேண்டிய. நீங்கள் எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம், நான் எப்படி புரிஞ்சுங்கிற ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்கள் எப்படினாலும் புரிஞ்சுக்கலாம், அது வந்து உங்களுடைய உரிமை. அது வந்து நான் வந்து இந்த நம்பரை மாற்றி போட்டேன் கூட நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, ஒருவேளை அதில் ஒருவேளை சிக்கல் இருக்கும், நம்மளாலேயே அதை அங்கீகரிக்க முடியலையோன்ற. இந்த நேர்மை வந்து உங்களில் யாருக்கா இருக்கா நீங்கள் பதில் சொல்லணும். நான் இந்த தனிப்பட்ட கேள்வி வைக்க வரும்போது நாங்க போட்ட சர்வேல இந்த நம்பர் இப்படி மாறி வரலாம்னு சொல்றதுக்கான துணிச்சல் உங்க யாருக்கா இருக்கான்னு நீங்க சொல்றோம். யாரா இந்த மாதிரி வெளிப்படையா பேச முடியுமாங்கிற சொல்லும். ஏன் சேனல் நீங்க யாரும் கேட்ட பிறகு நான் சொல்லல, ஏன் சேனல் நான் போடும்போது வீடியோ போடும்போதே சொல்லி அண்ட் என்னுடைய ஒப்பீனியன் நான் மாத்தணும் இல்லை. நீ முந்தானத்து வேற பேசுனா நேற்று வேற பேசுன்னு சொல்ல, நான் இன்னமும் சர்வேக்கு பிறகு என்னுடைய முடிவு மாத்திரேன், சர்வேக்கு முன்னாடி என் முடிவு மாத்திரேன். ரிசல்ட் நீங்க என்னன்னு பாருங்க. எனக்கு இது ஒரு பெரிய நான் என்ன அதில் டேக் எடுக்கிறேன், நான் உங்களை மாதிரிலாம் உணர்ச்சது படாது. நான் என்ன எடுக்கிறேன், ஓஹோ விஜய்க்கு ஒரு நல்ல ஓட்டு விழுந்திருக்கும், இவ்வளவுதான் நான் பிடிச்சிக்கிறேன். அதை நான் ஏற்கனவே சொன்னேன், 6 to 10% ஓட்டுனா 10% 55 லட்சம் ஓட்டு. புரியுங்களா? விஜயகாந்த் வாங்கினதை விட சீமான் வாங்கினதை விட அதிகமான ஓட்டு. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது சொன்னேன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லாம இருந்தேன், இது சர்வே பண்ண முடியும் சொல்லாம இருந்தேன்னா. அவர் தேர்ட் ஆல்டர்னேட்டிவ்கான ஆப்ஷன் எடுக்கிறான்னு சொன்னேன், அதுதான் வந்திருக்கு. ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு பெரிய ஃபேவர் வந்திருக்கு, பிஜேபி அதுதான் வந்திருக்குது. டிஎம்கேக்கு ஆன்டிங் வச்சிருக்கு, அதான் வந்திருக்கு. நான் எங்கேயா முடிவு மாத்திருக்கேன்னா உங்களுக்கு நிர்பந்தம் வந்திருக்கோ, சூழல் வந்திருக்கோ, நீங்க இன்னமும் சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன நிர்பந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இறைவன் புண்ணியத்துல எனக்கு எந்த நிர்பந்தம் வந்தது இல்லை. அதை நான் வந்து அதையும் பெருந்தன்மையா சொல்றேன். யாரோ ஒருத்தர் பிரஷர் பண்ணி நாம பிரஷர் பண்ணதே இல்லைங்கிறது நேர்மையா நான் சொல்லுவேன். இல்ல கல சூழல் பிரதிபலிக்கிறது ஒரு மூத்த பத்திரிகையாளரும் உங்க பார்வையில் இல்ல இல்ல கூடுதலா நம்ம கொடுக்கலாம். அதுதான் இதுதான் முதல் தேர்தல், இதுதான் முதல் கணிப்பு. அவரை பத்தி விஜய் பத்தி நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? விஜய் பத்தி என்ன தெரியும்? இன்னும் ஓட்டு ஒண்ணு வாங்கல. இப்ப சீமான் வந்து 8, 7, 6 அது குறைய மாட்டாருன்னு உத்தரவாதமா சொல்ல முடியும்ல. இப்ப நான் டிஎம்கே வந்து 10 போட்டு நீங்களே சந்தேகம் வருவீங்கல்ல. நான் 10 இல்லைன்னு தான் சொல்ல வர்றேன். அப்ப ஏன்னா ட்ராக் ரெக்கார்டை நான் பாக்குறேன். அப்ப ட்ராக் ரெக்கார்டு போது நான் வந்து இவ்வளவு கீழே போகாது டிஎம்கே சொல்லு. டிஎம்கே நான் ஃபேவர் பண்றேன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. இல்ல ஃபேவர் பண்றீங்களா? ஏன் நான் டிஎம்கே ஃபேவர் பண்ண டிஎம்கே நம்புமா முதல்ல? அதான் ஏன் ஃபேவர் பண்றீங்கன்னு கேக்குறேன். ரிசல்ட் 41% 34% ஏன் ஈக்குவல் பண்றீங்க? I always want to be correct. புரியுங்களா? 2014ல இருந்து நாங்க சர்வே போறோம். நாங்க போட்ட சர்வே ஏதாவது தப்பா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. நீங்க எடுத்து பாரு. தந்தி டிவி காலத்துல இன்னைக்கு எடுத்து பாரு. நாங்க சொன்ன சர்வே தப்பா இருக்கா நீங்க அது மாதிரி தப்பா கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் எடுத்து சொல்லிட்டு. அதான் ரைட் சார். ஆனா ஏன் ஃபேவர் பண்றீங்க டிஎம்கே கூட்டணிக்கு? இல்ல சார், அப்போ டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்குன்ற அந்த எண்ணம் ஒருவேளை அதனாலதான் இருக்குன்ற நானு இல்ல நீங்க சொன்னேன். டிஎம்கே கூட்டணி வந்து வலு இழந்திருக்குன்னு எங்க சொன்னேன், எப்ப சொன்னேன், எப்ப நான் சொன்னேன்? இந்த கருத்துக்கள் நடத்துறதுக்கு முன்னாடி நான் 2016 ரிசல்ட் போல வரும், யார் 99 யார் 90 பார்க்கணும். இதை 100 முறை சொல்லியிருக்கேன். நீங்க திடீர்னு இப்ப சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எனக்கு நான் டே 1 சொல்றதான் இன்னமும் ரீஇன்செட் பண்றேன். சார் இப்ப இந்த ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகலாம் அல்லது ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த கண்காணிப்புல சொல்றேன் உங்கள்கிட்ட. ஒருவேளை இந்த கூட்டணிகள் அதிமுக பக்கம் இன்னும் உறுதியாகிற பட்சத்தில் இது வேறு மாதிரி மாறலாம். பாசிட்டிவா இன்னும் கூடும், இன்னும் பாசிட்டிவ் ஆகும்.
ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலே ஒரு பாமக தேமுதிக என்ன செய்வாங்கன்னு தெரியாத போது, இன்னும் உத்தரவாதம் இல்லாத போது அவங்களாம் அங்கே தான் வருவாங்கன்னு நினைச்சு சொல்றாங்க. உத்தரவாதமாக வரும்போது இன்னும் கூடும்ல. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி போனது, பிரதமரை சந்திச்சது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பிறகு இடி ரைடு இதெல்லாம் தீர்ப்புகள்லாம் வந்துச்சு, உத்தரவுகள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் இது மாறுமா? இதெல்லாம் சம்பவங்கள், அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இடி பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். முதலமைச்சர் டெல்லி போனதுக்கும் கருத்து கணிப்புக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அது எப்பயுமே மாறாது. அதனால ஒப்பீனியன்ஸை மாத்துறதுக்கான வாய்ப்பு எந்த மாற்றமும் ஏற்படுத்தாது. அதனால ஸ்டாலின் பணிஞ்சு போயிட்டாருனோ, அதனால பிஜேபியும் திமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்கணும் எந்த காரணம்னு நினைக்க மாட்டேன். இல்லை, விஜய் அவங்க தரப்புல அறிக்கையெல்லாம் விடுறது, அப்போ அது சேஞ்ச் ஆகும். அரசியல் தலைவர் தானே, அவர் பண்ண மாட்டாரா? அது கட்டாயம் செய்வார். அப்போ ஒப்பீனியன்ஸ் இந்த ட்ரெண்ட் இப்படியே தான் இது அது எனக்கு தெரியாது. அடுத்தடுத்த ஒப்பீனியன் என்னங்கிற அடுத்தடுத்து சொல்றேன். நான் சொல்றது முதலமைச்சரோட டெல்லி பயணம் கருத்து கணிப்பில் எந்த தாக்கம் ஏற்படாது. நீங்க போய் கேட்டா கூட நடத்தாது. டிஎம்கே பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிருச்சா அப்படின்னு நீங்க போய் ஒரு கருத்து கணிப்பு இல்லைன்னா பெரும்பான்மை மக்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த ஒப்பீனியன்ஸை மாற்றுறதுக்கான வாய்ப்பு. இடி பற்றின ஒப்பீனியன் ஏற்கனவே மக்கள் சொல்லிட்டாங்க, அதை நம்ம போட்டுருக்கோம். எஸ், நன்றி சார். உங்களோட நீங்கள் பகிர்ந்து மிக்க நன்றி.